திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரராதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகங்கள் முருகாய் போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன், நிலவுலாவிய நிர்மலி வேணியன், அழகியின் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாழ்தொட எடுக்குமாக்கதையின் தமிழ்ச்செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடைத்தாள் செவினேன் முடி கடக்களிற்றினை கருத்துள் இருத்துவாம். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன்துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் முகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். எல்லா உலகங்களையும் தாமே படைத்து காத்து அழித்து மறைத்து அருளவல்ல செம்மேனி அம்மான் சிவபரஞ்சுடரின் சீரிய திருவருட்பெரும் கருணை நலத்தாலே சீர்திகள் தொண்டை விழா நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற பள்ளிக்கரணை என்று சொல்லுகிற இப்புனித மண்ணிலே எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மை உடனாய சிற்சபாநாதனாக விளங்கக்கூடிய அம்பலவாணரை சிற்சபா மணிக்கூடம் என்கிற அற்புதமான அம்பலத்திலே எழுந்தருளச் செய்வித்து நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடுகளை எல்லாம் செவ்வனே ஆற்றி பெருமானுக்கு உகந்த கொட்டு ஆட்டு பாட்டு என்கிற நிறுத்த கீத வாத்தியம், அதில் திருக்கைலாய வாத்தியம் என்கிற முறையிலே இசைக்கருவிகளை எல்லாம் சீரடியார் பெருமக்கள் இசைக்கவும், சைவ திருமுறைகளை தொடர்ந்து முற்றோதலாக பாடி மகிழ்வு எய்தவும், பயின்ற அற்புதமான நூல்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய நுண்மான் நுழைபுற கருத்துக்களை எல்லாம் செவ்வனே அறிய ஆர்வத்தோடு நம்முடைய நாயன்மாருடைய அருள் வரலாற்றை பாடி பரவிய செல்வமலி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக இந்த சிற்சபாமணிக்கூடம் என்கிற இந்த அருளார்ந்த அரங்கிலே செவ்வனே நிகழ்த்தி வருகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய தொண்டரசீர் பரவுவாராகிய செக்கிழார் பெருமானுடைய தொண்டினை போற்றி மகிழ்கிற சேக்கிழார் சேவடி செல்வராக விளங்குகிற திருஞானம் ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து அவருடைய திருவருட் சமூகத்தையும் வாழ்த்தி, இந்த அருமையான அரங்கிலே இதுகாரும் மிக அற்புதமாக திருமுறை விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற எங்களது பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் வருகை தந்திருக்கிற சீரடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை ஒரு நிகழ்வு அங்கே உரையாற்றி இப்போ நம்முடைய சிற்சபாமணி கூடத்திற்கு உங்கள் முன்னிலையிலே வந்து
நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணத்திலே இலை மலிந்த சருக்கம் என்கிற பகுதியில் எரிபத்த நாயனாருடைய சரித்திரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாடி என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு ஒரு திரைப்பட பாடல். என்ன படம்னு தெரியல, பாட்டு வரிகள் நல்லா இருந்தது, மனசில் பதிஞ்சிடுச்சு. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலைங்கிறது சங்ககால பாடல். அதுபோல நாடு, அதை நாடு, நாடாவிட்டால் ஏது, வீடு நம்ம குடியிருக்கிற வீடு இல்லை, பெருமானுடைய திருவடி. அந்த வகையில் தொண்டை நாடு, சோழ நாடு, ஈழநாடு, துளுவ நாடு, பாண்டிய நாடு, வடநாடு, கொங்கு நாடு என்று நம்முடைய அருளாளர்கள் இந்த நாடுகளை எல்லாம் பிரித்து அங்கங்கே நம்முடைய மூவர் முதலிகளால் பாடல் பெற திருத்தலங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் கொங்கு நாடு, கொங்கு நாடு திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் கொங்கு நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அன்றும் இன்றும் என்றும் பொருளாதாரத்திலும் வேறு சில துறைகளிலும் இன்றைக்கு ஒரு பெரிய வாணிப நகரமாகவே நாடாகவே உருவாகி இருக்கிற பெருமைக்குரியது என்று சொன்னால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவை மாநகரத்தை சொல்லுவார்கள். கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளெல்லாம் தொழில் துறையிலே பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருந்தாலும் அருள் நிலையிலே அப்பகுதி வாழ் பெருமக்கள் பக்தியிலே சுருக்கமாக சொல்லப்போனால், அதாவது ஒரு முரட்டு பக்தி என்று சொல்லலாம். எப்படி தஞ்சாவூர்காரங்களுக்கு இருக்கிற பக்திக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற பக்திக்கும் நம்ம தொண்டை நாட்டில் இருக்கிற எல்லாம் பக்தி தான். இறைவன் பக்தி வலையில் படுவன். அதில் வன் தொண்டு இருக்கிறது, மென் தொண்டு இருக்கிறது. பழத்தை நறுக்கியும் சாப்பிடலாம், கடிச்சும் சாப்பிடலாம், இல்லையா? அதுபோல தொண்டரால் துணையும் இல்லை என்று வாழ்கிற அடியார்கள் கொங்கு நாட்டிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். கொங்கு நாட்டில் 7 பாடல் பெற்ற திருத்தலம். கொடிமாடச் செங்குன்றூர் என்று சொல்லுகிற திருச்செங்கோடு, திருப்பாண்டி கொடுமுடி என்கிற கொடுமுடி, திருப்புக்கொழியூர் என்கிற அவிநாசி, திருமுருகன் பூண்டி, வெஞ்சமாங்கூடல், திருநனா என்கிற பவானி கூடுதுறை, கரூர் ஆனிலை, கரூர் கரூர் ஆனிலையப்பருடைய ஆலயம் மிக அற்புதமான ஒரு பேராலயம். ஆகையினாலே நம்ம பொதுவாக கொங்கு நாடு,
கொங்கு நாட்டிலே பாடல் பெற்ற திருத்தலங்கள் 7. மேலை சிதம்பரம் ஆகிய பேரூருக்கு பதிகம் பாடினார் என்று இருக்கிறது பெரிய புராணத்திலே. பதிகம் கிடைக்கவில்லை. இன்னும் வைப்புத்தலங்களாக கொங்கிற் தெளியாய் என்றெல்லாம் வருகிறது. பெரும் பெரும் கோயில்கள் எல்லாம் இருக்க பதிகங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பதிகமாக கிடைத்திருக்கிற தலங்கள் 7ல் கரூர் ஒன்று. அதற்கு வஞ்சி என்று ஒரு பேர். இன்னும் சொல்லப்போனால் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, முடியுடை மன்னர்கள் மூவேந்தருக்கும் ஒரு சந்திப்பு நகரமாக சொன்னால் மையமா அந்த 3 நாட்டு இணைப்பு, சந்திப்பு, ஜங்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல இருக்கிற நகரம் கரூர். சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டி கொள்ளுகிற 5 நகரங்கள்ல கரூரும் ஒன்று. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தொண்டலா மலர்கள் தூவின்னு ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார். சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர் பெருமக்கள் பலர் கரூரை சார்ந்தவர்கள். கரூரிலே ஒரு பெருவிழா நடந்ததாக சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அந்த விழாவிற்கு உள்ளி விழா என்று பெயர். அது எந்த நாள், எந்த நேரத்திலே, எவ்வாறு கொண்டாட பெற்றதுங்கிறத அறிய இயலவில்லை என்றாலும் அப்படி ஒரு பெருவிழா நடந்ததாக நமக்கு சங்க இலக்கியங்களிலே குறிப்பிருக்கிறது. ஆக கரூருக்கு அருணகிரிநாத பெருமான் அழகான திருப்புகழ் பாடியிருக்கிறார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அப்படின்னு ஒரு அற்புதமான திருப்புகழ். நிறைய அரங்குகளிலே ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் இந்த பாடலை பாடி நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம். கதியே சொற்பரவேளே கரூரிற் பெருமாளே அப்படின்னு முடியும். கரூர் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கிற நிலையிலே அமராவதி அப்படிங்கிற ஆற்றினுடைய கரை, சற்று தொலைவிலே காவிரியிலே அமராவதி சங்கமமாகிற பகுதி நெரூர். அது அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் பாடிய தலம் நெரூர். அங்கு ஒரு சங்கம தாரம் இருக்கிறது. பவானி கூடுதுறை திருநனா, அது சங்கமேஸ்வரர். நமக்கு எப்படி வடநாட்டிலே 3 நதிகள் சங்கமமாகிற திருவேணி சங்கமமோ, இது தட்சிண திருவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய பெருமை பொருந்திய திருநனா பவானி. அதுபோல இங்கும் அமராவதி சங்கமமாகிற பகுதியும் உண்டு. இப்போ இதுகாரம் நம்ம ஒரு பொதுவான செய்தியை பார்த்தோம். இப்போ நம்ம பெரிய புராணத்தில் நம்முடைய நோக்கம் கதை என்று சொன்னால் நாயன்மாருடைய வரலாற்றை 1-2 வரிகளிலே சொல்லி அவர்கள் இப்படியெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், தொண்டு செய்திருக்கிறார்கள்னு வசனமாக சொல்லிவிடலாம். ஆனால் நம்முடைய சிற்சபா அரங்கினுடைய நோக்கம் சேக்கிழார் பெருமானுடைய வாக்குகள், ஏராளமான பாடல்கள் இருந்தாலும் கூட சுவாமிகளுடைய வாக்கிலே எப்படி நாயன்மாருடைய சரிதம் சொல்லப்பெறுகிறதுங்கிறத அறிவது. அந்த வகையில் நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி இந்த நூலை அருளி செய்கிறார்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நமக்கு தொகை என்று சொன்னால் திருத்தொண்ட தொகை. எப்படி சொல்றாரு? நான் வர்றபோது நீங்கள் பொருத்தமாக இலைமலிந்த வேல் நம்பி தான் சொன்னீங்க. நான் படியேறி வர்றபோது பொருத்தமாக இருந்தது. படியில் வர்றபோதே இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் உள்ள நுழையிற பார்த்தீங்கன்னா அசரீரி மாதிரி இருக்கு. இன்னைக்கு எந்த நாயனார் சிந்திக்கணுமோ திருத்தொண்ட தொகையில் அந்த தொடரே காதில் விழுது. என்னோட வந்த அன்பரோட பாருங்க, ஏன் இன்னைக்கு இதுதான் நம்ம உரையாற்ற போகிறோம்.
பொருத்தமாக இருக்கு பாருங்க. இதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஊர் மதில் 3 அட்ட உத்தமர்க்கு என்று ஓர் உயர்தவத்தோன் தார் மலர் கொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர் மலைமேற்கொளும் பாகர் உடல் துணி ஆக்கும் அவன் ஏர்மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே. இது பாடல். இது திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல். இதெல்லாம திருத்தொண்டர் புராண சாரம்னு நம்முடைய கொற்றவன்குடி உமாபதி சிவதேவநாயனார் ஏராளமான பாடல்கள் இருக்க. அவற்றினுடைய சாரமாக அவர் தலைப்பே அதான் சொன்னார், திருத்தொண்டர் புராண சாரம். அது என்னன்னா சுருங்க சொல்லல், ஒரு பெரிய வரலாற்றை சுருங்க சொல்லுவது. அப்படி அவர் பாடுகிற பொழுது, திருமருவூர் கருவூர் ஆநிலையார் சாத்தும் சிவகாமியார் மலரை சிந்த யானை அறநெறியோர் எரிபத்தரு பாகரோடும் அரையெறிய எண்ணுயிரும் அகத்தேறி என்று புறவலனார் கொடுத்தபடை அன்பால் வாங்கி புரிந்து அறிவான் புகையெழுந்த புனித வாக்கால் கரியினுடன் விழுந்தாரும் எழுந்தார்தாமும் கணநாதர் அதுகாவல் கை கொண்டாரே என்று அவர் அந்த திருத்தொண்டர் புராண சாரத்தில் சொல்லுகிறார். இது அல்லாமல் நம்முடைய எரிபத்தரை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த நாயன்மாருடைய திருநாமக்கோவையை சொல்லுகிற பொழுது இன்பம் அளவும் அமர்நீதி, அதனை தொடர்ந்து வருகிற எரிபத்தர் நீண்ட புகழ் ஏனாதி என்கிற அந்த திருநாமக்கோவையிலும் எரிபத்தரை குறிப்பிடுகிறார். நம்முடைய திருத்தொண்டர் புராணம் எரிபத்த நாயனாருடைய வரலாற்றை 57 பாடல்களாக இந்த வரலாற்றை விரித்து சொல்லுகிறது. எவ்வளவு பாடல்? 57 பாடல். நம்ம அந்த 57 பாடல்களினுடைய சில முக்கியமான தொடர்களை தான் எடுத்து சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு நம்முடைய சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் என்கிற பெரியவர் உரை செய்திருக்கிறார். பேருரை, அற்புதமான உரை அது. அதோடு அல்லாமல் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் பெருமான் நாயன்மாருடைய வரலாற்றுக்கு பின்னாலே சூசனம் என்று அவர் ஒரு குறிப்புரை தருவார். ரொம்ப அற்புதமான படைப்பு அதெல்லாம். இந்த மாதிரி புத்தகங்கள் அதெல்லாம் இருக்காது. அருமையான பழம் பதிப்புகளில் குறிப்பாக மலேசியாவில் வெளியிட்ட திருத்தொண்டர் புராணம், அதில் அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு முந்தைய பதிப்புகள்லையும் சில பதிப்புகள், அதாவது நாவலர் பெருமானுடைய பதிப்புகளில் தான் இருக்கும். அவர் ஒரே வரியில சொல்றாரு, சிவன் அடியாருக்கு, யாரா வேணாலும் இருக்கட்டும், சிவனடியாருக்கு ஒருத்தன் துன்பம் பண்ணா அவனை தண்டிக்கணும், தண்டிக்காம விடக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம், இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத, சிவனடியாருக்கு இடர் செய்தாரை தண்டிப்பது அறம்ங்கிறார். எப்படி? அறம். இது என்ன தொண்டுன்னா வன் தொண்டு. சுவாமிக்கு பூ பறிச்சு போட்டு 2 பாட்டு சொன்னோம்னா அது மென் தொண்டு. இது அப்படி இல்லை. இப்ப நேரா நம்ம நூலுக்குள்ள நுழையிறோம். முதல்ல மல்லல் நீர் ஞாலம் தன்னுள் மழவிடை உடையான் அன்பர்க்கு ஒல்லை வந்து உற்ற செய்கை உற்றிடத்து உதவு நீரார் எல்லையின் புகழின் மிக்க எரிபத்தர் பெருமை எம்மார் சொல்லலாம் படித்து அன்று. இந்த எரிபத்த நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த உலகத்துல யாராவது சிவனடியாருக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா
அவர் தான் முன்னால் இருப்பார். அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ போய் செய்வார். அப்படிப்பட்டவருடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவது? என்னால் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு அவ்வளவு எளிமையானதா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், அடியார்களை பற்றி பேசணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இந்த நூலிலே எரிபத்தருடைய வரலாற்றை சொல்கிறேன். இது முதல் பாட்டு. இப்போ அடுத்தபடியாக ஒரு நாடு எந்த சரித்திரத்தை சொன்னாலும் முதல்ல அந்த நாயனாருடைய நாடு அது எந்த நாடு அப்படிங்கிறத முதல்ல அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லுவார். அதற்கப்புறம் அந்த நாட்டிலே இருக்கிற எந்த நகரமோ அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுவார். அங்கே இருக்கிற ஆலயத்தினுடைய பெருமையை சொல்லுவார். இப்படி வரிசையாக சொல்லுவது என்பது நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு உரிய ஒரு வரலாறு சொல்லுகிற முறைமை. இப்ப கருவூரை பற்றி சொல்லணும். பொன்மலை புலி வென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயன் சேர் மரபின் மாநகரமாகும் தொன்னெடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர். கரூருங்கிற ஊர் ஏதோ இன்று நேற்று உருவான ஊர் கிடையாது. அது காலத்தால் மிகுந்த பழமை பொருந்திய நகரம். அது மட்டுமல்ல, அனபாயன் என்று சொல்லுகிற சோழ மன்னனுடைய மரபிலே வந்த மன்னர்களெல்லாம் அரசு புரிந்த அற்புதமான இடம். மாற்று அரசர்கள் உள்ளே நுழைவதற்கு இடம் கொடாத பேராற்றில் பொருந்தியவர்கள் நம்முடைய சோழர் குலம். அந்த வகையிலே அயல்வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயன் சேர் மரபின் மாநகரம் தொன்னெடும் கருவூர். அது மட்டும் இல்லை, அங்க இருக்கிற வீதிகள் எல்லாம் சுடர்மணி வீதி. அவ்வளவு சிறப்பான திருவீதிகளை உடைய ஊர் என்று சொல்லுகிறார். அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோயில் சிவாலயம். எப்பவுமே ஒரு நகரம், அந்த நகரம் ஒரு ஆலயத்தை மையமாக வைத்து அந்த ஆலயத்தை அடுத்து மடவளாகம், அப்புறம் மாடவீதி, அப்புறம் புறநகர், அப்படித்தான் இருக்கும். பெரும்பாலும் அந்த பழைய காலத்து நத்தம் அப்படின்னு வரக்கூடிய ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்குல சிவாலயம் இருக்கும், தென்மேற்குல திருமாலுடைய கோயில் இருக்கும். அதுதான் இந்த நகர அமைப்பு. பழங்காலத்துல நத்தம் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த பகுதியில். ஆனால் இப்போ மதுரை, தில்லை போன்ற பெரு நகரங்கள், நம்முடைய பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஆலயம்னா அது நடுவனதாக அமைய மற்ற ஏனைய பகுதிகளெல்லாம் பின்னால். அதில் குறிப்பாக திரு ஆலவாய் மதுரை எப்படி அமைந்திருக்கிறது? சொக்கநாத பெருமானுடைய ஆலயம், அந்த வீதிகள், இந்த மேலே சேட்டிலைட்னு சொல்றதிலிருந்து பார்க்குற போது அந்த அமைப்பை பார்த்து விஞ்ஞானிகள் எல்லாம் அசந்து போகிறார்கள்ங்கிற குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல சுடர்மணி வீதி மூதூர், எது? கரூர். அங்க ஆனிலையப்பருடைய கோயில் இருக்குது. மன்னிய சிறப்பின் மிக்க வளநகர் அதனின் மல்கும் பொன்னியல் புரிசெய்ன மதில் சூழ்ந்து சுரர்களும், சுரர்னா தேவர்கள், போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்கா. அதாவது தொண்டர்களாக இருக்கிறவர்கள் பெருமானிடத்தில் மிகுந்த அன்போடு இருக்கக்கூடியவர்கள். சாதாரண அன்பில்லை, துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர். அவருடைய சிந்தை நீங்க அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில். ஊருக்கு பேரு கரூரு, கோயிலுக்கு பேரு ஆநிலை அப்படின்னு பேர். ஊருக்கு பேரு திருவெண்ணைநல்லூர், கோயிலுக்கு பேரு திருவருட்துறை.
அப்படின்னு சொல்ற மாதிரி கரூர் ஊரு, கோயில் இருக்கிற இடம் ஆனிலை, ஆனிலையப்பர். ஏன் ஆனிலை அப்படின்னா காமதேனு வழிபட்ட சிறப்பு. அதற்கு புராணம், கரூர் புராணம் என்று இருக்கிறது. புராணத்திலே அந்த சேத்திரத்தினுடைய பெருமை என்ன என்பதை பற்றி அந்த நூல் விரிவா சொல்லும். நம்ம இங்க திருத்தொண்டர் புராணம் சிந்திக்கிறதுனால தல புராணத்திற்குள் நுழையவில்லை. அப்படி தலபுராணம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்துல ஆடி 18 என்றால் பல ஆண்டுகள் அடியன் கரூர்ல புகழ்ச்சோழர் மண்டபத்தில அப்பொழுது பிரபலமாக இருந்த ஓதுவாமூர்த்தி ராமச்சந்திரன் என்று ஓதுவாமூர்த்தி, முத்தமிழ்லையும் வல்லவர். அவர்கிட்ட ஒரு பாடம் கேட்டு ஒரு மாணவன் பயின்றால் ரொம்ப பிரபலமாக அவன் வளர்ச்சி அடைவான். அந்த அளவு பாடம் போதிப்பதிலும் பாடுவதிலும் நூலுக்குள் நுழைந்து நுண்மான் நுழைபுல செய்திகளை எடுத்து விளம்புவதிலும் வல்லவர். அப்படி ஒரு ஓதுவார். அவர் பாட அடியேன் விளக்கம் சொல்ல வந்திருக்கிறவர்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன், அவர் என்ன பாடுறாருங்கிறத அச்சிலே கொடுத்து விடுவார்கள். அதற்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வினாவிடை அரங்கம் நடக்கும். புகழ்ச்சோழர் மண்டபமே நிறைந்திருக்கும். ஏன்னா ஆடி 18 அப்படி ஒரு காலம். அதெல்லாம் மலரும் நினைவுகளாக வருகிறது இப்பொழுது. ஆக அது தலபுராணத்தோடு சிந்திக்கிற பொழுது அந்த கோயிலினுடைய சிறப்பு, யார் யார் வழிபட்டார்கள், அதில் கரூர் சித்திரனுடைய வரலாறு இடம்பெறும். இப்ப நம்ம சிந்திப்பது எரிபத்தர். அதனால அதுவும் நம்ம திருத்தொண்டர் புராணமாக பார்க்கிறோம். இப்ப ஊர் கரூர் பார்த்தோம், கோயில் ஆனிலைன்னு பார்த்தோம். அங்க பல அடியார்கள் இருக்காங்க. அந்த அடியார்களுக்கு மகுடம் வைத்தது போல பொருள் திரு மறை கடந்த புனிதரை இனிது அக்கோயிலின் மருட்துறை மாற்றால் வழிபடும் தொழிலராகி. ரொம்ப அழகா அருட்துறைன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்றார், சேக்கிழார் பெருமான் மருட்துறைன்னு ஒண்ணு சொல்றாரு. எங்கேயுமே அதாவது பகல்னா இருள்னு ஒன்று இருக்கும், இன்பம்னா துன்பம்னு ஒன்று இருக்கும், அறம்னு இருந்தா மரம்னு ஒன்று இருக்கும். அந்த மரம்ங்கிறது எதுவோ, அடாத செயல் எதுவோ அது மருட்துறை நடைபெற இடம். அந்த மருட்துறையை மாற்றுகிற, மருட்துறையை அருட்துறையாக மாற்றுகிற தொழிலர் அப்படி ஒருத்தர் இருக்கார். அவரு யாரு? அவர் தான் நம்ம நாயனார். இருள் கடு ஒடுங்கு கண்டத்து இறைவர்க்கு, சிவபெருமான ஒளிமயமானவர் தான், செம்பர் ஜோதிநாதர் இல்லையா? ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி. ஆனாலும் அவர்கிட்டையும் கண்டம் எப்படி இருக்குது? இருள் கடு, கண்டம் எப்படி இருக்குது? கரைன்னு இருக்குது இல்லையா? இருள் கடு ஒடுங்கு கண்டத்து இறைவர்க்கு உரிமை பூண்டார்க்கு அருட்பெரும் தொண்டு செய்வார் அவர் எரிபத்தர் ஆவார்னார். என்ன அழகா அறிமுகம்! ஒரு நாயனாருங்கிறவர் எப்படி இருப்பார், அதான் அழகா சொல்றார். சரி ஐயா, நம்ம திருநாவுக்கரசர்னா அவருக்கு ஒரு அடையாளம். இந்த உளவாரத்தை கொடுத்தா தான் அப்பர் சுவாமி மாதிரி தெரியும். உளவாரம் இல்லாம பார்த்தா 69 ஊர்ல அதே போல எத்தனையோ பேர் இருப்பாங்க. கையில தாளமும் அந்த அழகான கொண்டையும் இளமை கோலமும் ஞான சம்பந்த பெருமானை அடையாளம் காட்டு. அதுபோல இவருக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இவர் கையில பரசு அப்படிங்கிற கோடாரி. மலைவளர் உலகில் எங்கும் மன்னிய சைவமோங்க அழல் அவிர் சடையான். அழல்னா நெருப்பு. அழல் அவிர் சடையான் அன்பர்க்கு அடாதன அடுத்த போது. இந்த அடாதங்கிற வார்த்தையை சேக்கிழார் சாமி பயன்படுத்துறார். அடாவடின்னு நம்ம இன்னைக்கு பேச்சு வழக்கில் சொல்ற வார்த்தை அடாத செயல், தர்மத்துக்கு புறம்பான செயல். யாருக்கு? நம்ம சிவனடியார்களுக்கு யாராவது அடாதன செய்தால் அங்க குகையிலிருந்து புறப்பட்டு வந்த சிங்கம் எப்படி சிலிர்த்து மயிர் சிலிர்க்க, பிடரி மயிர் சிலிர்க்க நிற்குமோ அதுபோல நிற்பாராம். யாரு? எரிபத்தர். முளைன்னா குகை,
முளை அறி என்ன தோன்றி முரண்கட, அங்க என்ன முரணான செயல் நடந்ததோ அதை எரிந்து தீர்க்கும் பழமறை பரசும், பழமையான வேதங்கள் எல்லாம் போற்றுகிற பெருமானுடைய கையிலும் பரசுங்கிற ஆயுதம் இருக்கு, மழு. அந்த மழுவை ஏந்தி பெருமான் ஒரு திருநடனம் செய்தார் சிவபெருமான். அப்படி ஆடிய ஊருக்கு மழுவாடின்னு பேரு, அதுதான் திருமலபாடி. திருமலபாடி புராணத்துக்கு பேரே மழுவாடி புராணம்னு தான் இருக்கும். கோயில் கூட அந்த சிலை இருக்கு. போனால் அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சொற்பொழிவில் எங்களை மாதிரி யாராவது சொல்லி இருந்து கேட்டிருந்தேன், நினைவு இருந்தால் தான் போய் ஓஹோ அப்படி ஐயா சொன்னாரே அந்த சிலை எங்கே இருக்குன்னு தேடினி. இல்லைன்னா எல்லாரும் போகிற மாதிரி போய் சாமி சிவமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளை பார்த்தோமா வந்துடும். தான் மழுவாடி புராணம். மழுவாடி கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பொன்னார் மேனியனை பாடினீங்களே, மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நெய்கின்றேனே. சேக்கிழார் பெருமானுடைய பெயர் சேக்கிழான் ராமதேவனான உத்தம சோழன் அப்படிங்கிற பேர் கல்வெட்டில் திருமலபாடியில தான் இருக்கு. நம்ம சேக்கிழார் சுவாமியோட பேர் அவர் திருப்பணி பண்ணியிருக்காரு எங்க திருமலபாடிக்கு. அதனால பரசும் தூய பரசுமுன் எடுக்க பெற்றார். இந்த இடத்துல சிலேடையா சொல்றார். பரசுதல்னா வணங்குதல்னு ஒரு பொருள். சேக்கிழாருடைய கவித்திரம் என்ன அழகா பயன்படுத்துறார். பழமறை பரசும், பழைய வேதங்கள் எல்லாம் போற்றி வணங்குகிற பெருமை பொருந்திய பரசுங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க பெற்றார். புரிஞ்சுதா? பரசு அப்படிங்கிறது ஒரு சொல். அந்த ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள். முதல்ல பரசு அப்படின்னா வணங்குதல், பரசுதல் அப்படின்னா வணங்குதல்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பரசுனா கோடாரின்னு அர்த்தம். கைலாய யாத்திரையில காட்மண்டில் இருந்து பசுபதிநாதர் எல்லாம் வணங்கி கைலாயத்துக்கு போகிற போது கோடாரின்னு ஒரு ஊர், அது வரைக்கும் தான் திபத்து. அதுக்கு அடுத்தபடி அந்த இடத்துல இருந்து அதாவது சீனா, அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு இருக்கும், அந்த பக்கம் போயிட்டோம்னா அங்கே இருந்து அப்புறம் அவனுடைய பொறுப்பு. இந்த நம்ம எல்லாம் அது கோடாரி, அந்த திபெத் பார்டர், அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் கோடாரி. இது கோடாரின்னா இங்கே ஆயுதம். நம்மளும் கோடாரி வச்சிருப்போம் கட்டை புழக்கிறதுக்கு. கிராமப்புறத்துலலாம் கட்டை புழக்கிறதுக்கு இப்போ தான் அடுப்புக்கு கட்டை வச்சு எழுதிற பழக்கம். இப்போ தான் விளம்பரம் பண்ணுறான், கட்டை அடுப்பில் மண்பாண்டத்தில் பொங்கிய சாப்பாடு கிடைக்கும். ஒரு காலத்தில் அதுதான் என் தாயார் அப்படி தான் சமைச்சா இல்லையா? நம்ம அம்மா எல்லாம் அப்படி தான், நம்ம பாட்டி எல்லாம் அப்படி தான். அன்னைக்கு கேஸ் அடுப்பும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இத்தனை நோய் இல்லை. முதல்ல ஒரு எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. அப்படி இருந்த நிலைமையெல்லாம் மாறி போச்சு. சரி, இப்ப இப்படிப்பட்ட பெருமை பொருந்தியவர் நம்முடைய எரிபத்தர். அவர் கையில எப்பவுமே என்ன வச்சிருப்பாரு? பரசு, ஆயுதம். இந்த பரசு மாதிரியே இன்னொரு ஆயுதம் ஒருத்தர் வச்சிருப்பாரு. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரசுராமர். அவரு அல்லாம, அவர் நம்ம நாயனார் வரிசையில வரல. இன்னொருத்தர் நம்ம நாயன்மார் வரிசையில உள்ளவர். அவர் ஒன்றும் செய்யல. கையில ஒரு கோலை எடுத்தாரு, கோலை பார்த்தாரு, அது பரசு ஆயுதமா மாறிடுச்சு. அவங்க அப்பா காலை வெட்டிவிட்டாரு. தம்பி ஜோரா அழகா சொன்னார், கை தட்டுங்க. தம்பி பேர் சொல்லுங்க. பார்த்திபன். பார்த்திபனுக்கு இன்னொரு முறை நல்லா பலமா கை தட்டுங்க. நம்ம சண்டீச பெருமானுக்கு அடையாளம் என்ன பார்த்திருக்கீங்களா? கையில இன்னொரு சண்டீசர் கையில கதை வச்சிருக்க, இது வச்சிருப்பாரு, தண்டம். அவரு யாருன்னா யம தர்மராஜா. அவருக்கு அப்புறம் தான் இவர் அந்த போஸ்டுக்கு வர்றாரு, அந்த பதவி.
சண்டீசருங்கிறது ஒரு பதம், அந்த பதவியை தர்றார் சுவாமி அவருக்கு. இப்ப சொல்லுங்க, அது போதிய இது பண்ணுது. இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் எரிபத்தர்னா யாரு, அவருடைய பணி எத்தகையது, அவருடைய சிறப்புகள்லாம் பார்த்தோம். இப்ப அவரு கரூர்ல இருக்கார். நாள்தோறும் ஆநிலையப்பரை வணங்குவார். அடியார்களுக்கு எங்கா துன்பம் வந்தா அங்க போய் முதல்ல இருப்பார். இவர் கதையை கேட்கிற போது இன்னொரு நாயனார் ஞாபகம் வரணும். அவர் கதை வர்றப்ப சொல்லிக்கலாம். இப்ப அங்க போனோம்னா பிறகு இவர் கதை இங்கேயே நிற்கும். அவரு ஒரு ஒன் தொண்டர். அவரு உங்களுக்கு ஞாபகம் இல்லை இல்ல? சிவனடியார்களை யாராவது பேசினா நாக்க அறுத்துருவார். யார் அவரு? ஞாபகம் இல்லையா? திருவாரூருக்கு பக்கத்துல அவரோட ஊர். இங்க இருந்து மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போனேன் அந்த ஊருக்கு. சென்னையில இருந்து நாயன்மார்கள் அவதார தலம் முக்தி தலம் பார்க்கணும். தேவார தலம் எல்லாம் பார்த்தாச்சு கைலாயம் வரைக்கும். அடுத்தபடி நாயன்மார்கள் அவதாரத்தலம் முக்தி தலம் பார்க்கணுங்கிறதுக்காக குன்றத்தூர்ல இருந்து சூப்பர் ஸ்பிளெண்டர் வண்டி எடுத்துக்கிட்டு, ஏன்னா இண்டி எடுக்கு சந்து வந்து ஒரு காலத்துல நடையா நடந்து கோயில் பார்த்தோம். வயசாயிடுச்சு, நடக்க முடியல. போனா டவுன் பஸ் எல்லாம் காத்திருக்க முடியாது. போற பக்கம் வண்டி வாகனம் சரியா கிடைக்காது. இங்கிருந்தே வண்டி எடுக்குது. அது ஒரு காலம். சத்தியநாயனார்னு பேரு. யாரு? சத்தியநாயனார். அவர் கதை வர்றப்ப அப்புறம் வரும், இனிமேல் தான் வரும். ஏன்னா அடியார்களுக்கு ஒரு துன்பம்னா பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அடியாருக்கு ஒரு இடர்பாடுன்னா முன்னால நின்று அவங்களுடைய துன்பத்தை துடைக்கணும், நீக்கணும். அதுதான் நோக்கம். ஏன்னா இவங்கெல்லாம் பராவு சிவர். எப்படி கோயிலுக்குள்ள இருக்கிறது சிவர், அவர் அங்கதான் இருப்பாரு. எப்பவாவது அடியார்களுக்கு காட்சி கொடுக்கணும்னா அப்பப்போ வருவார், அப்புறம் மறைஞ்சிருவார். இவங்கெல்லாம் நிரந்தரமா கண்மினால பார்க்குறவங்க. அதனால இவங்களுக்கு என்னென்ன பேரு? பராவு சிவர். இவங்க நடமாடுற கோயில். அவர் எங்க இருக்காரு? படமாடும் கோயில்ல இருக்காரு. அதனால அடியார் பக்தி, அடியார் வழிபாடுங்கிறது பெரிய நிலை. அதனாலதான் அடியார்களுடைய பெருமையை சொல்றதுக்கு தான் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம். சாதாரண தொண்டர்கள் வேற, அவங்க கட்சியில எல்லாம் கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் தொண்டர்கள். இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சிக்கு போவாங்க இல்லையா? ஆனா நிரந்தரமா ஒரே கட்சி, ஒரே கொடி, அன்றும் என்றும் நின்று நிலவுகிறது எது? சைவம் ரிஷபம் கொடி இல்லையா? ஏறு விடை கொடி, ஏறிய ஏறுகின்ற ஏறும் அன்னும் எல்லா காலத்திலையும் இருக்கிற கொடி. சரி, ஆகையினால அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தொண்டு செய்கிற நம்முடைய எரிபத்தர் அப்படியே கரூர்ல மாட வீதியெல்லாம் பார்த்து அப்படி ஒரு தெருவில் வந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த கதை வரலாறு தொடங்குது. திண்ணிய அன்பு கூர்ந்த அதே ஊர்ல இன்னொருத்தர். திண்ணிய அன்பு அப்படின்னா வைரம் பாஞ்ச, உரம் ஏறின அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோமே, அப்படிப்பட்ட அன்பு உள்ள ஒருத்தர் சிவகாமி ஆண்டார்னு பேர். அவருக்கு பேரு சிவகாமி ஆண்டார். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, காலையில் எழுந்திருச்சு போய் நீராடி பூ பறித்து கொண்டு வந்து சாமிக்கு மாலை தொடுத்து கரூர் ஆநிலையப்பருக்கு போடுறது. இப்படி சொன்னால் சாதாரண செய்தி. நம்ம சேக்கிழார் சாமி எப்படி சொல்லுவார்? என்ன அழகா சொல்றாரு தெரியுமா? வைகரை உணர்ந்து போந்து பெரும்பொழுது ஆறு. நல்லா கவனமா கேட்கணும். எதுக்கு நம்ம திருஞான ஐயா சொற்பொழிவு வச்சிருக்கிறாரு? ஏன் உங்களுக்கு எல்லாம் பெரிய புராண புக்கை வாங்கி கதை படிக்க தெரியாது என்ன? இதெல்லாம் போய் நம்ம புக்கில் எழுதி விவரமா சொல்ல முடியுமா? பொழுதுன்னா ஆறு.
அது பெரும்பொழுது 6, சிறுபொழுது 6. கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில்ங்கிறது பெரும்பொழுது, இது தொல்காப்பியத்தில் வரும். சிறுபொழுதுன்னா காலை, அதான் வைகரை, அப்புறம் ஏற்பாடு, மாலை, யாமம், இப்படி எல்லாம் வர்றதெல்லாம் சிறுபொழுது. சிறுபொழுதுல வைகரை அப்படின்னா கீழ்வானம் செவந்து இருக்கும், சூரியன் இனிமேல் தான் உதயமாகும், அந்த மாதிரி நேரம். அந்த வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி, புனல்னா நீர்நிலைகள், ஆறா இருக்கலாம், குளமா இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், ஆக மொத்தம் புண்ணியத்துறை, அதில் நீராடணும். எப்ப? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன, அதுக்குத்தான் நீராட்டுன்னு பேரு. சூரியன் உதிச்ச பின்னால குளிக்கிறதுக்கு கேட்டா அச்சம் வரும். பிரேதத்தை நீராட்டுவதற்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்கான். டெட் பாடியை குளிக்க வைக்கிறதுக்கு சமமா சூரியன் உதிச்ச பின்னால குளிக்கிறது. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அதனால அந்த காலத்துல ஒவ்வொரு கல்லையும், எந்த கிரேன் இதெல்லாம் கிடையாது. சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரம் கோயில், நம்ம திருவாரூர், ஒவ்வொரு கல்லையும் எடுத்து பாருங்க, 1000 வருஷமா நிக்குது. பெரிய கோயிலை நினைச்சு பாருங்க, எந்த கருவிகள் இருந்தது, எப்படி கொண்டு போய் வச்சான் ஒவ்வொரு கல்லையும். அன்னைக்கு என்ன உணவு, என்ன பழக்க வழக்கம். நான் எடையார் பாக்கம்னு ஒரு ஊர்ல வாத்தியாரா இருந்தேன், காஞ்சிபுரம் பக்கம். காலையில 3:30 மணிக்கு அந்த ஊர்ல தூங்க முடியாது. காரணம், வெடிய காலம், அந்த வைகரை நேரத்துல மாடுகள்லாம் புறவுது, ஏர் உழறதுக்கு எல்லாம் புறப்பட்டுருவாங்க. விவசாயம், மாட்டு மணி சத்தம், வண்டி சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் 7 மணிக்குள்ள ஊர் அடங்கிடும். இப்ப நம்ம ராத்திரி 12, 1 மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, செல்போன் பார்த்துட்டு, அப்புறம் வெடிய காலம் தூங்கிட வேண்டியது. இன்னைக்கு உலகத்தையே இது ஆண்டுகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரோட குடுமையும் எதில் இருக்குது? இதுக்குள்ள இருக்குது. இதுக்கு அடிமையாயாச்சு இல்லையா? இதுல இருந்து மீண்டு வர முடியல. நம்மோட வாழ்க்கை, பேங்க், அது இது, லொட்டு லொத்து, சொத்து சொகை எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த வைகரை, அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. இப்ப தூங்கணும்னா பெட் காஃபி, பல்லு விளக்குறமோ இல்லையோ, முதல்ல பெட் காஃபி தேவைப்படுது. அப்புறம் பேப்பர் படிக்கணும், அப்புறம் தான் காலை கடன். அதனால முதல் பெட் காஃபி வர்றதுக்கு முன்ன இப்ப நம்மளுக்கு ஈவினிங் பாருங்க காஃபி வந்தாச்சு. அதிகாலை நேரம் வைகரை துயில் எழு அப்படின்னு நம்ம சொல்றோம். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி. மார்கழி மாதம் திருவெம்பாவை உற்சவமே அதுதானே, திருப்பாவை, திருவெம்பாவை, நம்ம திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் காலையில நீராடுறத பத்தி தானே அதிகமா செய்திகள் பார்க்கிறோம். மலை இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் சலம் முழுக வருக என செப்பல், அதுதான் திருவெம்பாவைன்னு திருப்பெருந்துறை புராணம், பழைய திருப்பெருந்துறை புராணம். திருவெம்பாவைன்னா என்னன்னு 20 பாட்டோட சாரத்தை 2 வரியில சொல்ற அற்புதமான குறிப்பு அது. அதனால வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி. காலையில அவர் என்ன செய்வார், நம்ம எரிபத்தர் நேர நீராடுதுறைக்கு சென்று நீராடுவார். அதுக்கப்புறம் வாயை கட்டிப்பார், தும்மல் வரலாம், அந்த எச்சில் தெரிக்கும். அதனால நந்தவனத்துல போய் பூ பறிக்கிறதுக்கு முன்ன வாய் கட்டிக்குவார். வாயும் கட்டி மொய் மலரு நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். சூரியன் உதிச்ச பின்னால பார்த்தா பூவு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது வைகரை
நேரம், இன்னும் கதிரவன் உதயம் ஆகலை, புனல் மூழ்கியாச்சு, வாய் கட்டிட்டார். அந்த மலர்கள் எல்லாம் அவ்வளவு நந்தவனம் செழிப்பா இருக்கு. மரம் செடி கொடிகள் எல்லாம் ஆண்டவனுக்குள்ள பூக்கள்லாம் மலர் அந்த நந்தவனம் அவ்வளவு பராமரிப்பில் இருக்கிறதுனால அந்த பூக்கள்லாம் கொத்து கொத்தா அவ்வளவு அற்புதமா பூத்து இருக்கிறதுனால கைதான் கண்ணா இருக்கு. நல்லா கவனமா பாருங்க. கையினில் தெரிந்து அதுல எது அரும்பு எது மலர்ந்தது அப்படிங்கிறத எது கண்டுபிடிக்கும்? கையே கண்டுபிடிக்கும். கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேலை. நீங்க காலையில பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற இந்த பூ நான் பார்த்துருக்கேன். இந்த காலையில வெடி காலம் பார்த்தா இந்த நந்தியா வெட்டன்னு சொல்றோமே, அதே கூட நீங்க பார்க்கலாம் வீட்டுல இருந்தா. இந்த வைகரையில என்ன ஆகும்னா வெடிஞ்ச பின்னாலும் இப்படி விரிஞ்சிடும், 5 இதெல்லாம் இப்படி குவிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி குவிஞ்சிருக்கும். கமல் முகை அலரும் வேலை, அப்படி அது மலர போற நேரம். தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்து. இதுக்கு என்னன்னு பேரு? திருப்பள்ளி தாமம். நல்ல தமிழ் வார்த்தை, திருப்பள்ளி தாமம். கொய்தல், மலர் கொய்தல். நம்ம பூ எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். எடுக்கிறதுங்கிறது வேற, பறிக்கிறதுங்கிறது வேற. ஒன்னொன்னுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கு. சேக்கிழார் சுவாமி என்ன சொல்றாரு? மலர் கொய்து அப்படிங்கிறார். இப்ப யாருக்கு? கரூர்ல இருக்கிற ஆநிலையப்பருக்கு. இப்ப அவர் என்ன சொல்லி இருக்கணும்? பசுபதி ஈஸ்வரர்னு தான் சொல்லணும். கரூர்ல இருக்கிற சுவாமிக்கு பேரு பசுபதி ஈஸ்வரர். ஆனா இவர் என்ன பண்றாரு? தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம்னாரு. நம்ம சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டுக்காரர். நம்ம குன்றத்தூர். குன்றத்தூர் காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தினுடைய தலைமை பீடம். 24 கோட்டம். புலியூர் கோட்டத்துல குன்றத்தூர். இந்த தொண்டை மண்டலத்துக்கு நாயகம் காஞ்சி மாநகர். அங்க இருக்கிற இறைவர் யாரு? ஏகாம்பரநாதர். அவருக்கு 12 பேர். சீர்காழிக்கு எப்படி 12 திருநாமமோ அதுபோல காஞ்சிபுரத்துல நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு மேல காஞ்சி புராணமே திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில சொல்லிட்டு இருக்கா. அப்படி எங்க மகன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருச்சிற்றம்பலம் காஞ்சி புராணத்துல 12 நாம படலம்னே வரும். அதுல ஒரு பேரு தெய்வநாயகர்னு பேரு. எப்படி? தெய்வநாயகர்னு பேரு. அந்த பேரை இங்க வைக்கிறாரு. ஏகாம்பரநாதரோட 12 பேர்ல ஒரு பேரு. நம்ம எந்த மூர்த்தியை ஆன்மார்த்தமா நினைப்போமோ, இவருக்கு ஆன்மார்த்த நாகேஸ்வரர், திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற மூர்த்தி. இருந்தாலும் இருக்கிற நாடு, அந்த நாட்டினுடைய ஒரு இது இருக்கும் இல்லையா, வழப்பம், அந்த சொல்லாட்சி அதை அழகா பயன்படுத்துறார். தெய்வநாயகர்க்கு சாத்தும். இன்னொரு பேரு இளம்பையங்கோட்டூர்ல இருக்கிற சுவாமிக்கு பேரு தெய்வநாயகர்னு பேரு. தெரியுமா? மலையினார் பருப்பதம் துருத்திமார் பேரு மாசிலாச் சீர்மறை காடு நைத்தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரணிந்தேருகந்தேறிய நிமலன் கலையினார் மடப்பிணை துணையொடும் துயில காணலம் படைபுல்கு கனமையிலாலும் இலையினார் பைம்பொழில் இளம்பையங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தைன்னு திருவருட்பிரகாசர் சொல்லுவதற்கு மூலமாக அடியெடுத்து கொடுத்தவர் நம்ம ஞான சம்பந்த பெருமான். எனது உரை தனதுரையாக பதிகம் முழுவதும். அங்க இருக்கிற சுவாமிக்கு பேரு தெய்வநாயகீஸ்வரர்னு பேரு. சரி, இப்ப மலர் எல்லாம் பறிச்சாச்சு. நியாயப்பிரகாரம் பறிச்சாச்சுன்னு சொல்லக்கூடாது, கொய்தாச்சு இல்லையா? இப்ப கொற்றவர் வடவர்தங்கள் குலப்புகள் சோழனார்தம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிரு கோலம் பெருகுமான் அவமி முன்னாள்
மங்கள விளவு கொண்டு வருநதி துறை நீர் ஆடி பொங்கிய களிப்பினோடும் பொலிமதம் சொரிய நின்றார் எங்கனும் இரியல் போக எதிர்ப்பரிக்காரரோட துங்காமால் வரைபோல் தோன்றி துண் என அணைந்ததன்றேனார். இப்பதான் முக்கியமான இடம். அழகா நம்ம சிவகாமி ஆண்டார். புராண நாயகர் யாரு? ஏனாதி நாயர், அதாவது எரிபத்த நாயனார். அடுத்ததுதான் ஏனாதி நாயனார். எரிபத்த நாயனாருடைய புராணத்துக்குள்ள வர்ற அடியார் தான் சிவகாமி ஆண்டார். இப்ப இந்த பூவெல்லாம் எடுத்தது யாரு? சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டார். அப்ப நாயனாரும் அப்படிதான் இருந்திருப்பாரு. அதுல என்ன சந்தேகம்? அடியார்கள்ங்கிறவர் என்ன இலக்கணம் சொல்றாரோ அதுதான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நகரத்தார்கள் செட்டிநாட்டு பழக்கம் என்னன்னா, ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம்னா அங்க முதல்ல திருப்பணி செய்யறாங்கன்னா முதல்ல நந்தவனம், பசுமடம், குரு பூஜை மடம் இதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவில் பார்த்துருக்கேன். அங்கே பக்கத்தில் பினாங்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கே போனால் அங்கே பூஜை மடம் இருக்கு. நகரத்தார் கோயில், தண்ணீர்மலை முருகன். ஐயா நீங்க போனப்போ போனீங்களா? பினாங்க அழகான நடராஜா. அங்க அற்புதமா பழனி மாதிரி தண்டாயுதபாணி கோயில், அவ்வளோ அற்புதமா அங்க தண்ணீர் மலையில அடிவாரத்தில். ஆக ஒரு ஆலயம் அப்படின்னா என்ன வேணும்? நல்ல நந்தவனம் இருக்கும். பூஜைக்கு கடையில் வாங்கி போடுறது பூ தான் இல்லைன்னு சொல்லலை. தருமபுரத்து ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த காலத்தில் 63ன்னு ஒரு பஸ்ஸு பிராட்வேல ஏறுனா மேப்பூர் போகும். நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கேன். அங்கே பூக்கடை அப்போது. இப்போ அது பஸ் ஸ்டாண்ட். இப்போ பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டு. ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பூக்கடை பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லையா? அந்த பூவை வாங்கி மடியில் போட்டுப்பாங்களாம். பஸ்ஸில் வர்றபோது கட்டிகிட்டே வருவாங்க. இந்த நார் என்ன ஆகும்னா, இப்பெல்லாம் நூலில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் வாழை நாரில் தான் கட்டினாங்க. இந்த நார் காஞ்சி போகுமா? அந்த நாரை நினைக்க தண்ணி இருக்காதான். நாட்கள் வச்சு ஒரு இழுப்பு எடுப்பாங்களாம், பூவா கட்டுவாங்களாம், கொண்டாந்து கோயில் வாசல்ல விற்பாங்க. இது நான் சொல்லல, யாரு? தர்மபுரத்து ஐயா சொல்லுவார். இப்படி பூவெல்லாம் வாங்கி போடுறீங்க, யாரு நந்தவனம் வைக்கிறீங்க? பூ கிடைக்கலையா? போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு. அதுவும் கிடைக்கல. ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டுன்னாரு பட்னசாமி. அதனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாலை போட்டாதான் மண்டபப்படி. அதுல எங்க உபயோகத்துல மாலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கேட்கணும். 4 பேர் சொல்லணும். அப்புறம் அதை கழுத்துல போடணும். அதை கொண்டாந்து நிலவாசல்ல மாட்டணும். அது காஞ்சு போற வரைக்கும் அது இருக்கும். இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? ஒரு இடத்துல பார்த்தேன், அவ்வளோ பெரிய மாலையோட பேலன்ஸ் முன்னாலே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த மாலைக்கு ஒரு கவுறு கட்டி ஒரு கருங்கல் உரை, இந்த உரலுக்கு மேலே வைக்கிற உரை, அதுவும் கருங்கல்ல துவாரத்தோடவே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உரல் இருக்க, உரலுக்கு மேலே ஒரு உரை, அது நடுமத்தியில் பள்ளமாக தான் இருக்கும். அதுக்கு கவுறு போட்டு பேலன்ஸ் கிழித்து கட்டி இருக்குது. உள்ளுக்குள்ள சாமி என்ன பாடுபடுவார். ஒரு உற்சவத்துல பார்த்தேன். அதனால சுவாமிக்கு பூ எப்படி எடுக்கணும், எப்படி சாத்தணும், புஷ்ப விதினே ஒரு நூலே இருக்கு. சந்தர்ப்ப முறையில சொல்றேன். அதனால இவர் என்ன பண்ணாரு, இந்த சிவகாமி ஆண்டார் இந்த பூ பறிச்சவரு இந்த பூவெல்லாம் கொடலையில, பூ கொடலை. வள்ளலார் சொல்லுவார், திருத்தணி முருகனுக்கு வில்வ குடலை எடுக்காமல் வீணுக்கு உடலை எடுத்தேனே, தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனே என்பார். அந்த பூவை முழங்காலுக்கு கீழே இறக்கி பிடிக்க கூடாது. அதனால ஒரு தண்டு, அந்த தண்டோட நுனியில தான் பூக்குடலை தொங்கும். இன்னைக்கும் திருத்தணி முருகனுக்கு அது மாதிரி காவடி தான் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா?
திருத்தணி முருகனுக்கு போற காவடி எல்லாம் பார்த்தது இல்ல, பூக்குடலை. இப்ப என்னன்னா பூக்குடலை வந்து அந்த காலத்துல தென்னை ஓலையில செய்வாங்க, பனை ஓலையில செய்யக்கூடாது. இப்ப அது மூங்கில் கூடையா இருக்கும். இந்த திருத்தணிக்கு காவடி பூக்குடலை அது மாதிரி அந்த குடலையில போட்டு அந்த தண்டுல இப்படி தூக்கி எடுத்து, யாரு போறா, யார் இப்ப எடுத்துட்டு போறது பூவை சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சிவகாமி ஆண்டார்னு ஒரு பேரை சொல்லுங்க நல்ல சத்தமா. சிவகாமி. அந்த நேரம் நம்ம மன்னருடைய பட்டத்து யானை, அதுக்கு பேரு பட்டவர்த்தனம். கொற்றவர் வளவர்தங்கள் குலப்புகள் சோழனார், அவர் ஒரு நாயனார், பின்னால் அவர் கதையும் நம்ம படிப்போம், வரலாறு வரும். பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிரி, நல்ல யானை அது, சொன்ன பேச்சு கேட்கும், அவ்வளோ நல்ல நிலம். ஒரு உத்தமமான யானையினுடைய லட்சணம் கஜசாஸ்திரம்னு இருக்கு. அந்த தும்பிக்கை வந்து தரையை தொட்டு பெறலணும், தரையை தொடாம அப்படி மேல தூக்கிட்டு இருந்தா அது சரியான யானை கிடையாது. நிலம்தோய் புழைக்கை, அது நல்ல துத்தி, நிறைய அந்த புள்ளிகள்லாம் இருக்கும், உத்தமமான யானை. நான் அது மாதிரி யானைய எப்படி பாடல் பெற்ற திருத்தலமோ அது மாதிரி 106 திவ்ய தேச யாத்திரையும் பண்ணேன். கேரளாவுக்கு எனக்கு மலையாளமே தெரியலனாலும் கேரளாவில் போய் அத்தனை திவ்ய தேசத்துக்கும் போயிருக்கேன். அந்த வகையில் நான் அந்த திவ்ய தேசத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் யானை, இந்த நிலத்துல சுருண்டு பாம்பு, மலை பாம்பு தான் படுத்திருக்குதுன்னு பார்த்தா அது பாம்பு கிடையாது, இந்த யானையோட தும்பிக்கை தரையில சுருண்டு இருக்குது. அப்ப எவ்வளவு வயசான யானை, அது இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட உத்தம லட்சணம் பொருந்திய யானை எவ்வளவு பெரிய உயிர், அது பாகனுடைய சொல்ல கேட்குது. அது மாதிரி பண்பு பெற்ற வெண்களிர், அது புகழ்ச்சோழருடைய பட்டவர்த்தன இந்த யானை, பட்டத்து யானை. அப்பதான் அதுக்கு விழா நடந்திருக்குது அங்க. அது என்ன விழான்னா, நவமி முன்னாள் நடக்கிற விழா, அஷ்டமி. அந்த விழா மங்கள விழவு கொண்டு அந்த யானை என்ன பண்ணுது, நதியில நீராடி, பக்கத்துல நதி எதுனா அமராவதி. இந்த அமராவதியில் இருக்கிற மரங்கள்லாம் மரங்கள்னு நினைச்சிக்காத, ஆமிரம்னா மாமரம்னு அர்த்தம், ஏகாம்பரம். அங்க இருக்கிற மரங்கள்லாம் முனிவர்களாம், அவங்கெல்லாம் மர வடிவில் அமராவதி கரையிலிருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு கரூர் புராணம். நான் புராணம் சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போ புராணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. ஆக இப்ப என்ன பண்ற அப்படின்னா, அந்த யானை அந்த நீராடி வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு இங்க பார்த்து என்ன ஆச்சு, மதம் சொரிய, இந்த யானை திடீர்னு மதம் முடிச்சு. 3 மதம், யானைக்கு மும்மதம். 3 மதம் என்னென்னு பேர் கேட்டிருக்கீங்களா? 3 மதம் யானைக்கு: கன்ன மதம், கபோல மதம், பீஜ மதம்னு பேரு. நீங்க சொல்ற விநாயகர் துதியில பாட்டுல கேட்டதில்லை? மும்மதம் பாட்டுல வரலையா? விநாயகருக்கு வணக்கம் சொல்ற போது வருமே மும்மதம். சரி, 4 வாய். 4 வாயின்னு அர்த்தம் இல்ல, நாலுதல் அப்படின்னா தொங்குதல்னு அர்த்தம். யானையுடைய வாய் எப்படி இருக்கும், தும்பிக்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தொங்கும், அதுதான் 4 வாய். அப்ப மதம் பிடிச்ச உடனே சும்மா இருக்குமா அது? எங்கனும் அதை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க, திசையா எல்லாரும் ஓடுறாங்க. இரிய பரிக்காரர் ஓட அதை பின்னாலேயே யானையை ஒழுங்குபடுத்தணும். இந்த நேரம் பார்த்து அங்க நம்ம சிவகாமி ஆண்டார் பூ வச்சுட்டு வர்றாரு. இந்த யானை என்ன பண்ணுச்சு,
அவரோட பூக்குடலைய பறிச்சு கீழே போட்டு மெச்சுவிடுது, செதறிடுச்சு பூமியில. அப்ப என்ன ஆகும்? அவர் பதறார், ஐயோ ஒரு நாள் தவறாம நம்ம சிவபூஜை பண்ணுவோமே, கொண்டு போய் சுவாமிக்கு மலர் கொடுப்போமே, இந்த பணி முட்டானா அதாவது தடையாச்சுன்னா மீண்டும் உயிர் வாழ்வதா அப்படின்னு கையில காலில் மார்பில் அடிச்சு கீழே உளுந்து பிறண்டு அழுது கோல் எடுத்துட்டு யானை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. ஆர்வம் கோபம் வரும் இல்லையா? சிவகாமியார் முன் செல்ல வன் தனி தண்டில் தூங்கும் மலர்கொள் பூங்கோடை தன்னை பின்தொடர்ந்து ஓடி சென்று பிடித்து முன் பறித்து சிந்த. அதெல்லாம் சேக்கிழார் சாமி வாக்கு. அவர் சிவகாமி ஆண்டாருடைய மார்புல பூநூல் இருக்கு. அவரை சொல்லையில நூல் கொண்ட மார்பின் தொண்டர்னாரு. சரி ஐயா, என்னையா பூநூல் போட்டாப்ப அவர் ஐயரா? இப்பெல்லாம் பூநூல் போட்டா ஐயர்னு தான், நம்ம ஐயர் தான் பூநூல் போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் பூநூல் உண்டு, ஆனா நம்ம ஆளுங்க யாரும் போட்டுக்கிறது இல்லை. கல்யாணத்தன்னைக்கு பூநூல் போடணும், அதுக்கு வெள்ளி பூநூல்னு ஒண்ணு, அது போடவே முடியாத பூநூலுக்கு பேரு வெள்ளி பூநூல். அது எதுக்காக உபயோகம் உண்டா? தரும் அம்மா நீளம் கூட இருக்காது, ஆனாலும் வெள்ளி பூநூல். வேதமோதி வெண்ணூல் பூண்டு சுவாமியும் பூநூல் போட்டிருக்காரு. பூநூலுக்கு எதுக்கு அடையாளம்? நூல் அது வேதாந்தம். திருமூலர் தான் சொல்றாரு பூநூலுக்கு என்ன அர்த்தம். நூல் அது வேதாந்தம். அப்படி இல்லை, உண்மை உணர்வு இல்லாம வெறும் பூநூல் ஒருத்தன் போட்டிருக்கிறான்னா அது கார்பாசம் அப்படின்னாரு திருமூலர். அது என்னன்னா வெறும் பஞ்சு, அதுல திரிச்ச நூல், அது முதுகு தேய்க்கிறதுக்கு அரிப்படுத்தா தேய்ச்சிக்கலாம், அதுக்குத்தான் அது உதவும். நூல் அது வேதாந்தம், நுண்சிகை ஞானமாம். இந்த குடுமி போடுறது எதுக்கு அப்படின்னா ஞானத்தினுடைய அடையாளம். நுண்சிகை ஞானமாம், அப்படி இல்லைன்னா அது கேசமாம், வெறும் சொல்லக்கூடாது. அதுதான் அது. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் தம் நிலையின் இழிந்த கடை, திருக்குறள். அப்ப நூல் மார்பர் யாரு? நம்ம சிவகாமி ஆண்டார். அவர் என்ன பண்றாரா, பின்னால பதைத்து பொங்கி கழித்தின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார் யானைய. அதுகிட்ட நெருங்க முடியுமா? உடனே மெய்ப்பெரும் தொண்டர் யாரு? சிவகாமி ஆண்டார். மூப்பால், இவர் என்ன வாலிபரானா? இல்லை, இப்ப வயசு தெரிஞ்சு போச்சு. சிவகாமி ஆண்டார் ரொம்ப வயசானவர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மூப்பால் சேக்கிழார் சாமி அழகா சொல்லிட்டாரு. விரைந்து பின் செல்ல மாட்டார். யானையோட வேகத்துக்கு கொம்புள்ளதற்கு 5, குதிரைக்கு 10 மூலம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. யானை கிட்ட தப்பிக்கணும்னா ஒரு 1000 அடிக்கு அந்த பக்கம் நிக்கணும் அப்படின்னு பாட்டு. சரி, உடனே தப்பினர் விழுந்து கையால் தரையடித்து எழுந்து நின்று செப்பரும் துயரம் நீடி செயிர்த்து முன். நம்மளா இருந்தோம்னா அஜயோம்போம், அப்படி சொல்லல. அவரு அழகா ஒரு வார்த்தை சொல்றார், மகா மந்திரம், சிவதா சிவதான்னார். இது ரொம்ப முக்கியமான இடம் இதெல்லாம். இப்ப நம்ம சேக்கிழார் பெருமான் சிவகாமி ஆண்டாராவே மாறிடுறாரு. சிவகாமி ஆண்டார் உண்மையா சிவதான்னு புலம்புனாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம சேக்கிழார் பெருமான் இப்போ புலம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. பூவெல்லாம் இறஞ்சி போச்சு, வயசும் ஆகி போச்சு, ஓட முடியல. சாமி, சிவனடியார்களுக்கு எப்பவுமே யானை பகை. ஏன்னா எங்க அப்பர் சுவாமியே யானை மிதிக்க வந்தது. அவருக்கா ஆண்டவனாகிய உனக்கே தாரிகாவனத்து முனிவர்கள் எல்லாம் யானையை ஏவுனாங்க. நீ அதை தோலை உரிச்சு போத்துக்கிட்ட வலுவூர் வேரட்டத்துல.
இதெல்லாம் சொல்றாரு நம்ம சேக்கிழார். களி யானையின் ஈர் உரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா, ஆறும் மதியும் அணியும் சடைமேல் ஏறும் மலரை கரி சிந்துவதே. கரின யானை, உன் திருமுடி ஏற வேண்டிய மலர் இப்ப தரையில கிடக்குதேப்பா, கரி சிந்துவதே, இந்த யானை சிந்திட்டே. வேருள் நினைவார் புறம்பெந்தவிய சீரும் சிலையாய் சிவதா சிவதா, தஞ்சே சரணம் புகுதும் தமியோர் நெஞ்சே துயரம் கெடர கெடநேர் தொடரும், மஞ்சே எனவிள் மரளிக்கிரை நீள் செஞ்சே வடியாய் சிவதா சிவதா, நெடியோன் அறியா நெறியார் அறியும் படியால் அடிமை பணி செய்தொழுகும், அடியார்களில் யான் ஆரா அணைவார் அணைவாய் முடியா முதலே எனவே மொழிய. கொஞ்சம் இந்த புஸ்தகம் எல்லாம் வாங்கினா ஜாக்கிரதையா வாங்கி படிக்கணும். சிலதெல்லாம் சரியா ப்ரூஃப் திருத்தல, பாட்டை தப்பா படிக்க வேண்டியதா இருக்குது. அதனால பதிப்புகளில் ரொம்ப முக்கியமா நல்ல ப்ரூஃப் திருத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு திருத்தினேம்பாங்க இல்லையா? அது மாதிரி இப்ப பெரிய புராணம் இந்த இப்படி ஒரு பதிப்பு வந்திருக்கு, 2 தொகுப்பா, நல்ல பெரிய எழுத்து, 2 பகுதியா போட்டிருக்காங்க. பெரிய புராணம் 2 தொகுப்பு. இதை வச்சுக்கிறதுக்கு ஒரு பைய, பத்தாவதுக்கு ஒரு விபூதி பைய, உள்ளுக்குள்ள ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு, இத்தனையும் போட்டிருக்கிறாங்க. இது வெளியிட்டாங்க, பூவை சிவனடியார் திருக்கூட்டம் வெளியிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பரவணும், அதுக்காக அடக்க விலை, உண்மையா இதுக்கு விலை போட்டா கூடுதலா இருக்கும். ஐயா கூட நம்ம தர்மயாதீன வெளியீடுகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, நம்ம திருஞான ஐயா. அவங்க ஒருத்தருக்கு ஒரு பிரதி தான், ஒரு இதுதான் தருவேன்னாங்களா. அப்புறம் நம்ம ஐயா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வைங்க. இப்ப இது உங்களுக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா இது உண்மையா இந்த ஒண்ணுக்கே 300 ரூபாய்க்கு மேல ஆகும் போட்டா. உண்மையான விலை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நூல்னா நூல்ல பிழை இல்லாம இருக்கணும், படிக்கணும், அதுதான் நமக்கு பயன் உள்ளதா இருக்கும், நல்ல பதிப்பா வரணும். சரி, அதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப ஏன் இதை சொன்னேன்னா, இதுல இந்த பாடபேதம் எல்லாம் இருக்கு. இதில் இருக்கிற இடம் படிச்சுக்கிட்டு வர்றேன், எனக்கு ஒரு இடம் இப்படி இந்த பாட்டில் இப்படி வராது, அப்ப மூல நூல் வேணும். உடனே ஆறுமுக நாவலர் பெருமான் பதிப்பித்த திருத்தொண்டர் புராணத்தை எடுத்து பார்த்து திருத்திட்டு வந்திருக்கிறேன். இப்ப உங்க முன்னால இந்த குறிப்பு வச்சு பேசுறேன்னா, இது எத்தனை நாளத்து உழைப்புங்கிறது தெரியுமா? ஏதோ இங்க உட்கார்ந்து பேசுறது அல்ல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை படிக்கிறதுக்கு, இது குறிப்பு எடுக்கிறதுக்கு, சும்மா எல்லாரும் போறா போல நம்மளும் போய் கதை அடிக்கிறதா? அதுக்கா? அதல்ல. உண்மையா உள்ளார்ந்த அன்போட படிக்கணும், உள்ளார்ந்த அன்போட சொல்லணும், உள்ளார்ந்த அன்போட கேட்கணும். செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவளத்து எரிபோல் மேனிப்பிரான் திறமல்லவா இது? அதை எப்படி கேட்கணும் இல்லையா? மெய் செலுக்க வேண்டாமா? உடல் புல்லரிக்க வேண்டாமா? கண்ணில் கண்ணீர் வர வேண்டாமா? அப்படி ஒரு மெய்ப்பாடு வருமானா நோய் உடம்புல இருக்காது, வினை உடம்புல இருக்காது. அப்பவே அந்த நிமிஷமே அதெல்லாம் எரிஞ்சிரும், ஞான அக்னியில எரிஞ்சிரும் நம்முடைய வினைகள் எல்லாம். அப்ப சிவதா 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 இத கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். களியானையின் ஏர் ஒரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. இப்ப நான் படிச்சேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது?
இதை கேட்கிற போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? கந்தர் அனுபூதி ஞாபகம் வந்திருக்கணும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தரு சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்பூனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனைபதம் பணிவாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எப்படி? நெறியோ நரியா நெறியார் அறியும் படியார் அடிமை பணி செய் ஒழுகும் அடியார் கலியான் ஆரா அணைவாய் முடியா முதலே எனவே மொழிய. யாப்பு அருணகிரியார் இந்த சந்தத்தை பெரிய புராணம் நல்லா படிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. யாரு? ஆமா. அதனால அடுத்தபடி உடனே என்று அவர் உரைத்த மாற்றம். இப்படி அவர் சிவதா சிவதான்னு புலம்பி அலறத என்று அவர் உரைத்த மாற்றம் எரிபத்தர் எதிரே வாரா நின்றவர் கேளாமோடும் நெருப்புயத்து அளன்று பொங்கி மன்றவர் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே அன்றோ கொன்றது வீழ்ப்பன் என்று கொலை மழு எடுத்து வந்தார். இவர் அழுது புலம்புற சிவதா சிவதாங்கிற சத்தம் யார் காதுல போய் விழுந்தது? எரிபத்த நாயனார் திருச்செவிகளில் விழுந்தது. ஓடி வந்த உடனே இன்னைக்கு நேரத்துக்கு அடியார்களுக்கு எப்பவுமே களிறு பகைதான். அதனால ஞான சம்பந்த பெருமான் கேதாரத்துல பாடுற போது என்ன பாடுறாரு? தொண்டர் எதை அடக்கணும்? யானைகளை அடக்கணும். எந்த யானைய? இந்த 5 புலன்களாகிய களிறு. தொண்டர் 5 களிரும் அடக்கி அப்புறம் சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கெண்டை பாய சுனை நீல மொட்டு அலரும் கேதாரமே. எங்க பேத்திங்க 2 பேரும் வருவாங்க. பெரியவ பார்த்தீங்கன்னா பாடியிருப்பா, கேட்டிருப்பீங்க நீங்க. தொண்டரஞ்சு களிரும். இதை நீங்க நான் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அதை நம்ம தருமபுரத்து ஐயா பாட்டை காதுல கேட்டு பாடும். ஆக இது எதுக்கு சொல்றேன்னா, அடியார்களுக்கு பகைனா களிறு அப்படின்னு யாரு? நம்ம எரிபத்தர் நினைக்கிறாரு. கொன்று அது வீழ்ப்பன், அந்த யானைய அவ்வளவுதான் என்று கொலை மழு எடுத்து வந்தார். எதை மழு எடுத்து? யானை எங்கு உற்றது? இப்ப அவர் என்ன பண்ணாரு? அந்த யானை இப்ப எங்க? அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த தெருவில் தான் இப்படித்தான் போச்சு, அங்க சிவகாமி ஆண்டார் இருக்கிறது. உடனே அவர் விசாரிக்கிறாரா, பூவை மண்மேல் சிந்திமுன் பிழைத்து போகா நின்றது இத்தெருவே. இந்த கேள்வி கேட்டது இவர் யானை எங்கன்னு தான் கேட்டாரு. ஆனா மக்கள் என்ன பதில் சொன்னாங்க? யானை போனதை மட்டும் சொல்லல, சிவகாமி ஆண்டார் பூ எடுத்துட்டு போனாரு, அது யானை செத அடிச்சிட்டு. அப்போ இன்னும் கோவம் என்ன ஆகும்? கண்டவரி இது முன்பு அண்ணல் உரித்தா களிரே போலும் துண்டித்து கொள்வேன். அன்னைக்கு தாரிகாவனத்துக்கு வந்த யானை எப்படியோ அதை எப்படி சுவாமி இது பண்ணாரு, அது போல நான் இதை விட போறதில்லை, துண்டித்து கொள்வேன். சுடரு மழு வலத்தில் வீசி, மழு என்ன பண்ணாரு? ஆயுதத்தை எடுத்தோன்னா அந்த ஆயுதம் கொஞ்சம் அந்த வேகமா பாயும் இல்லையா? ஒரு உணர்ச்சி வந்தா யாருக்கும் ஏதாவது கோபம் வந்துட்டா நம்ம ஒரு கட்டை தூக்குறோம் இல்லையா, அடிக்கிறது ஏதாவது ஒண்ணு. அப்போ சாதாரணமா இருந்தாலே எப்படின்னா ஒரு அடியாருக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு அந்த மழுவை எவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறேன்னு சேர்க்கிறார் சாமி. அப்படியே கண்மினால காட்சியா கொண்டு வர்றாரு பாத்தீங்களா. எழுந்து ஆர்த்தி சென்று காலினால் குலுங்க பாய்ந்தார். யானைய பார்த்துட்டாரு, அப்படி எப்படி குதிச்சு அப்படி யானை மேல பாயறாராம். அப்படியே கண்மினால அந்த காட்சியை கொண்டு வந்து நம்ம முன்னால அப்படி சேர்க்கலார் பெருமான் நம்மளுக்கு அப்படி இந்த காட்சியெல்லாம் காட்டுறாரு. அப்ப அடுத்து அப்படி இந்த யானை மட்டுமா தப்பு பண்ணுது? இல்லை, அதை ஓட்டிட்டு வந்தவன் ஒழுங்கா யானைய வழி நடத்தணும். அவன் பராக பார்த்துட்டு யானையை ஒழுங்கா கொண்டு வரலன்னா, அதனால வெய்யகோல் பாகர் மூவர் மிசை கொண்டார் இருவர். யானை மேல 2 பேரு, கீழே 3 பேரு, ஆக 5 இவங்க 5 பேரு. 5 பேர் யானையையும் வெட்டிட்டார். யானை கூட இருந்த ஒரு 5 பேரையும்
போட்டாரு. வெய்யகோல் பாகர் மூவர் மிசை கொண்டார் இருவராக ஐவரை கொன்று நின்றார் அறுவரை அணைய தோளார். இந்த செய்தி சாதாரணமான விஷயம் இல்லை. இது கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும். அரசனுக்கு இப்போ ஒண்ணு வேண்டாம், என் மேல கோவம்னு வச்சுங்க, என்ன அடிச்சுட்டா கூட நான் என்ன பண்ணுவேன், சரி பரவாயில்லன்னு தாங்கிக்கலாம். ஆனா திடீர்னு என் கையில் இருக்கிற புக்கை பிடுங்கி கீழே போட்டாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என் உயிரை விட எதுவும் முக்கியம்? நூல்னு நினைப்பேனா நினைக்க மாட்டேனா? இல்லையா? அது மாதிரி அரசனை விட அரசன் ஏறி வர்ற பட்டத்து யானைக்கு மதிப்பு அதிகம். அத போய் அதுவும் புகழ்ச்சோழர் வர்ற பட்டவர்த்தனம் அந்த யானையை கொன்னா அதோட பரிகாரர்களை எல்லாம் சேர்த்து இப்படி பண்ணா அது எவ்வளவு பெரிய ராஜ துரோகம். இந்த செய்தி உடனே எங்க போச்சு? புகழ்ச்சோழருக்கு போயிடுச்சு. அவர் என்ன பண்ணாரு? கேட்டவர் சும்மா இருப்பாரா? இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். ராஜாவுக்குள்ள மரியாதை யானைக்கு உண்டா? உண்டா? தெரியாது. அந்த காலத்துல ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணம் ராஜா அங்கீகரிக்கணும். எல்லா கல்யாணத்துக்கும் ராஜா வருவாரா? ரொம்ப பெரிய விஐபியா இருந்த வருவார் இல்லையா? அதுக்கு பதில் அவரோட பட்டத்து யானையை அனுப்புவார், அவரோட குதிரையை அனுப்புவார், அவரோட செங்கோலை அனுப்பிச்சு வைப்பார். அப்ப யாரு வந்தது அர்த்தம்? அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு கல்யாணத்துல எல்லாம் நம்ம அரசாணிக்கால், இந்த பானை வைக்கிறது, இந்த சடங்கெல்லாம் அதோட தொடர்பு. நான் நிறைய திருமணங்கள்லாம் நடத்தி வைக்கிற போது இந்த விளக்கமெல்லாம் சொல்லுவேன். தம்பி நிறைய திருச்சிட்டம்பலம் நிறைய திருமணம் வேள்வி வழிபாடெல்லாம் செய்வார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப என்னன்னா அரசனுக்கு நிகரா எது? அவரே தான். எது? அந்த யானை, செங்கோல், அதெல்லாம் அத்தனை மரியாதைக்குரியது. இந்த செய்தி போன உடனே அவர் என்ன பண்றாரு? இதை யார் யானையை கொன்னான்னே கேட்கலையாம், யார் செய்தார் என்றும் கேளான். உடனே புகழ்ச்சோழர் என்ன பண்றாரு? வாயில் கடந்து வேகமா வெளியில வர்றாரு. அவர்கிட்ட பேசுறவங்கெல்லாம் என்ன மாதிரி பேசுறாங்க? ஒரு ராஜா கிட்ட போய் நம்மள மாதிரி யதார்த்தமா பேச முடியுமா? பற்றலறியலாதாய், எதிரினா என்னன்னு தெரியாது, எந்த எதிரியும் இல்ல, அவருக்கு இணை யாரு? அவர் தான். யாரு? புகழ்ச்சோழர் தான். பற்றலர்னா பகைவர்னு அர்த்தம் தமிழ்ல. இலாதாய், சீற்றத்தால் யார் செய்தார் என்றும் கேளான். இளாரி ஏறு போல எழில் மணி வாயில் நீங்க. இள அரி சிங்கக்குட்டி மாதிரி அப்படி கிளம்புறாராம் அந்த வாயில் கடந்து. அவர் போனா அவர் மட்டுமா போவாரு? பின்னால ரதகஜ துரக பதாதி எல்லாமே கிளம்புமே, சாதாரணமாவா? உடனே தந்திர தலைவர் படைகள் எல்லாரும் பின்னால போறாங்க, எல்லாம் வரிசையா. இந்த இடத்துல சேக்கிழார் சுவாமி 580 இருந்து 580, அதாவது கிட்டத்தட்ட பல பாடல்கள், அந்த யாப்பு, அந்த யுத்தத்துக்கு போற போது என்ன யாப்பு, அந்த பேரிகை அதெல்லாம் எப்படி ஒலிக்குமோ அந்த சந்தத்துல பாடுறாரு. இப்ப அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றாரு. அப்படியே அந்த அவர் புறப்பட்டு போறாரு. இப்ப போறவர் எது மேல போறாருன்னு கேட்கணும் நீங்க. புறவி மேல் கொண்டு, புறவினா குதிரை. அரசமா வீதி சென்றான், அரசுலாம் திருவழியா போறார். போன உடனே அங்க யானைய பாகர்களை எல்லாம் வீழ்த்தி எப்படி நிக்கிறாரு நம்ம எரிபத்தர்னா? கம்பீரமா இமயமலை மாதிரி நிமிந்து நிக்கிறாராம். ராஜாவை பார்த்தா வேற யாராவது இருந்தா எந்த நேரம் ராஜா தலையை போடுவார்னு தெரியாது, சிரசு தான் தண்டனை, போயிடும். ராஜ துரோகம் இது. போனாராம். நல்லா இந்த இடம்லாம் ரொம்ப கவனமா கேட்கணும். அடு களிறு என்ன நின்ற அன்பரை முன்பு கண்டான்.
நின்றவர் போன உடனே இவர் போனவர் புகழ்ச்சோழர் ரொம்ப கோபமா கண்ணில் கனல் கக்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அவ்வளவு வேகமா போனவர் எரிபத்தரை பார்த்தாரோ இல்லையோ, கையில கோடாரி, ரத்தம் எல்லாம் உளுந்து கிடக்குது, யானை தும்பிக்கை துண்டாகி கிடக்குது, எல்லாம் கிடக்குது. இருந்தாலும் இவரை பார்த்த உடனே நின்றவர் யாரு? நம்ம எரிபத்தர். வெரி குட். தம்பிக்கு ஒரு கைதட்டுங்க. என்ன அழகா கதை கேட்கிறான். அதுதான் கதை கேட்கிறாங்கிறதுக்கு அதுதான் சான்று. நின்றவர் மன்றுள் என்றும் நிறுத்தமே பயிலும் வெள்ளி குன்றவர் அடியார். இங்க நிக்கிறவர் சாதாரணமானவரா தெரியலையே. மன்றுள் நம்ம நடராஜ பெருமான் என்றும் நிறுத்தமே பயிலும். அவர் ஆட்ட நின்றுதுன்னா உலகம் இயங்குமா? நம்ம இதயம் துடிக்குமா? அவர் ஆடுறதுனாலதான் நம்ம இதயமே துடிக்குது, கண் இமைக்குது இல்லையா? நாடி பல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால நிறுத்தமே பயிலும் வெள்ளிக்குன்று கைலாயம் போல அந்த அவருடைய அடியார் இவர். ஏன்னா நெத்தியில விபூதி, கழுத்துல கண்டிகை எல்லாம். கொன்றவர் இவர் என்று ஓரான். இவரா கொன்றுபாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஐயம் வருது. வென்றவர் யாவர் என்றான் வெடிபட முழங்கும் சொல்லான். அப்படி சொன்னோன்னே அங்க நிக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, வேற யாரோதான் இந்த யானையெல்லாம் கொன்றுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கணும், இவரா செய்திருப்பார். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, தீங்கு செய்தார் பரசு முன்கொண்டு நின்ற இவர். அப்பவும் 4 ஆள் வேண்டாதவன் இருப்பான் போல் இருக்குது. எங்கேயுமே நல்லவனும் இருப்பான். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார் விரைந்து வம்மின்னார் பல்லாண்டுல இல்லையா? பரசு முன் கொண்டு நின்ற இவர்னா குளையணி காதினானுக்கு காது. இப்ப கூட நல்ல கவனமா கேளுங்க. சிவபெருமான வேற ஏதாவது பேர் சொல்லாமல்ல, கொன்றை சூடனவர்னு சொல்லி இருக்கலாம், பாம்பை கழுத்துல போட்டவர்னு சொல்லி இருக்கலாம். காதுல சொல்ற விஷயத்த காது அணி உள்ள சிவன்கிறார். குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொண்டார். இவர் தான் கொண்டாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இவர் குளையணி காதினானுக்கு அன்பரு, காரணம் இல்லாம இதை செய்ய மாட்டார். என்ன நிதானம்! இப்படி ஒரு அரசனாண்ட நாடா நம்ம தமிழ்நாடு. எப்படி மெய் சிலிர்க்குது. இவர் செஞ்சிருக்க மாட்டார். அப்படியே செஞ்சாலும் பிழைபடின், இந்த யானை தப்பு பண்ணியிருக்கணும், பாயர்கள் தப்பு பண்ணியிருக்கணும், பிழைபடி நன்றி கொல்லார். அந்த வேகத்துல சடன் பிரேக் வண்டி போட்டு நிறுத்துற மாதிரி பெரிய விபத்தை தவிர்க்கிறது. வண்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 4 பேருக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க அடிபட்டு சாகாம சடன் பிரேக்குங்கிற மாதிரி அத்தனை வேகமா வந்தவர் அப்படியே ஒன்றும் இல்லாம ஆயிட்டார். காரணம் சிவவேட பொலிவும் அவருடைய சிவ பக்தியும் அடியார் பக்தியும். உடனே மறிந்த இக்களிற்றின் குற்றம் பாகரோடு இதனை மாலை எரிந்ததே போதுமோ. சுவாமி நல்ல கவனமா கேளுங்க. நீங்க தண்டிச்சிட்டீங்க, இந்த தண்டனையே போதுமா யானைக்கும் இவர்களுக்கும்? அருள் செய்யும், இன்னும் வேற ஏதாவது தண்டனை பாக்கி இருக்கா என்று நின்றார். வணங்கி யாரு சொல்றவரு, யாரு சொல்றாரு அப்படின்னு வணங்கி நிக்கிறது யாரு? புகழ்ச்சோழர் மன்னன். பன்னகாபரணர் சாத்த கொடவரும் பள்ளித்தாமம். சிவபெருமானுடைய கழுத்துல எப்பவுமே மாலை மாதிரி இருக்கிறது எது? பாம்பு. அந்த அந்த வார்த்தைகள்லாம் செக்குடாரு எங்கெங்க எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்துறாரு பார். அவர் கழுத்துல போடுறதுக்கு மாலை பள்ளித்தாமம். அவர் கழுத்துல நிரந்தரமா ஒரு மாலை இருக்குது, வாடாத மாலை மாதிரி இந்த பாம்பு. பன்னகாபரணம், அதுதான் அவருக்கு ஆபரணம். உரகாபரண திருமார்பும் பாரு கழித்து இதுல குட்டி திருவாசகத்துல. உரகம்னா பாம்பு. அதனால
பன்னகாபரணர் சாத்த கொடவரும் பள்ளித்தாமம் தன்னை முன் பறித்து சிந்த தரைபட துணித்து வீழ்த்தேன். இப்ப எரிபத்தர் என்ன காரணத்தினால இது நடந்ததுங்கிற விபரத்தை சொன்னாரு. சிவகாமி ஆண்டார் இப்படி சுவாமிக்கு மாலை இதெல்லாம் சொன்னார். மாதங்கம் தீங்கு செய்ய, கொஞ்சம் கவனமா கேட்கணும். யானைக்கு ஒரு பேரு மாதங்கம்னு பேரு. அந்த காலத்துல ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. வீட்டுக்கு போற போது ஒரு கணவர் மனைவிக்கு வெறுங்கையோட போகாம ஏதாவது வாங்கி எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி இல்லை குழந்தைங்க இருந்தா குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போகணும். அது மாதிரி அந்த காலத்துல ஒரு பாணன் அவன் அரசனை பார்க்க போனான். அவன் பரிசீலெல்லாம் கொடுத்துருப்பான். கணவர் நிறைய எல்லாம் கொண்டுட்டு வருவார்னு பாணினி அவன் என்ன பண்றா, காத்துக்கிட்டு இருக்கா. இவர் வந்தவர் சும்மா இல்லை. மன்னர் என்ன கொடுத்தாருன்னு இந்த பாணன் சொன்னான், மாதங்கம் அப்படின்னு. ஆஹா, பெரிய அளவுல தங்கம் கொடுத்தாரா? யாம் வாழ்ந்தோம் என்ற அப்படி பாட்டு போகும். அதனால மாதங்கம் அப்படின்னா யானை. அரசன் என்ன பண்ணான், அந்த பாணனுக்கு யானைய பரிசா கொடுத்தான். ஒரு ஏழையா இருக்கிற பானை யானையை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த யானைக்கு தீனி போடுற அளவுக்கு நிலம் கொடுப்பான். அதுக்கு பேரு வளநாடுன்னு பேரு. ஒரு பரிசில்னா யானையை மட்டும் கொடுக்கறது இல்லை, அந்த யானையை வச்சு பராமரிக்கிறதுக்கு உண்டான நிலவலமும் கொடுக்கிறது அந்த காலத்துல. சரி, இப்ப மாதங்கம் தீங்கு செய்ய, இங்கே பட்டத்து யானை. பரிக்கரர் விலக்கிடாது ஒளிந்து பட்டார். என்ன பண்ணணும்? ஒழுங்கு பண்ணியிருக்கணும். யார் அந்த பாகர்கள் எல்லாம் அதை செய்யலை. அதனால இதெல்லாம் கேட்டாரு அரசன். பாதகங்கள் முறையால் தாழ்த்து பருவரை தடந்தோள் மன்னன் இங்கு இது தன்னால் போதாது, நான் ஒழுங்கா நாடாளல. ஒழுங்கான பாகர்களை எப்படி யானையை செலுத்தணும், எப்படி பராமரிக்கணுங்கிறத கவனிச்சிருக்கணும். இப்ப குற்றம் செய்தது இவர்கள் மட்டுமல்ல, நானும் தான். அதனால என்னையும் கொல்ல வேண்டும். போய் புகழ்தோழர் தலையை தாழ்த்து என்னையும் கொன்னுடுங்க, அப்பதான் இந்த குற்றம் சிவ அபராதம் நீங்கும்னார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், தங்கள் கையில் இருக்கிறது புனிதமான மங்கள மடு, பாவியா இருக்கிற என்ன அதுல வெட்ட வேண்டாம். பல யுத்த களத்துல பல பேரை வீழ்த்திய எது? வாள். இந்த வாளால வெட்டுங்கன்னு கொடுத்தாரு. யாரு? அரசன். இதுக்கு ஒரு தீர்வு வேணும், இதுக்கு ஒரு முடிவு வேணும். அதனால சரின்னு உடைவாள் என்ன பண்ணாரு, எடுத்து கொடுத்தாரு. இப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் நல்லா, இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த பாசாங்குன்னு ஒரு சொல்லு இருக்குது தமிழ்ல. சில பேர் நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன். இது நடிப்பா? உண்மை, சத்தியம். இப்ப பாக்குறாரு எரிபத்தர், ரொம்ப நிதானம். என்ன பண்ணாரு, நம்ம இந்த ஆயுதத்தை வாங்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவரே வெட்டிக்குவார். 100க்கு 100 அதை அவர் செய்வார். தன்னைத்தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி வாங்கினார் தீங்கு தீர்ப்பார். உடனே என்ன பண்ணாரு, இப்படிப்பட்ட மன்னனுடைய பட்டத்து யானையையும் பாகர்களையும் கொன்னுட்டமே, இவர் மனசு நோக நம்ம நடந்துட்டுமே, நம்ம இனிமேல் உயிர் வாழ்றதான்னு அதே கத்தில ஒரு கழுத்துக்கு போட போனார். யாரு? எரிபத்தர். அப்படி போட்ட வேகத்துல என்னாச்சு, அன்பர் தம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதில். சும்மா அவரும் நடிகல, போட்டாச்சு, போயிடும், தலை துண்டாயிடும் கொஞ்ச நேரத்துல. களம்மணி களத்தை செய்ய, ஏற்கனவே இந்த கழுத்துல ஒன்னா வச்சிருக்கானே செக்குடார் வாக்குங்கிறது இதுக்குதான். கழுத்துனா கழுத்து சம்பந்தமாவே சொல்லுவார், மாலைனா மாலை சம்பந்தமா. அது மாதிரி
களத்தில் என்ன இருக்கு? திருநீலகண்டம் இல்லையா? அங்க விடம் திருநீலகண்டம் உள்ளவர். களம்மணி களத்தை செய்ய கண்ணுதல் சும்மா இருப்பாரா? தொழும் தகைய அன்பின் மிக்கீர், ரெண்டு பேரையும் உங்க தொண்டினை மண்மேல் காட்ட. இப்படிப்பட்ட நீங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிறீங்கன்னு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு காட்டுவதற்காக இது நாம் செய்த திருவிளையாடல் தான். இது அவர் தானே அழகிலா விளையாட்டு உள்ளவர். அதனால கொழுந்து அணி வேணி கூத்தர். இப்ப கூட பாருங்க, கொழுந்து அவ்வளவு கருணை உள்ளவர்னு அர்த்தம். கொழுந்து அணி நிலவக்கோட பாத்தீங்கன்னா கொழுந்து போல இருக்கிற பிறைச்சந்திரன் மூன்றாம் பிறை. கொழுந்து அணி வேணி கூத்தர் அருளால் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கீழே செதறி போன பூவெல்லாம் கோடையில வந்து சேர்ந்தது தானா. இப்ப திரைப்படத்துல காட்டுவான் இல்லையா? கொட்டி போன பூவெல்லாம் புது பூவா வந்து எதுல சேர்ந்தது? கோடையில சேர்ந்தது, தண்டுல சேர்ந்தது. சிவகாமி ஆண்டார் தோளுக்கு போயிடுச்சு. திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமி யாரும் என்றார். அப்படியே அவர் மனசு பூரிச்சு போச்சு. மாணவன் களிற்றில் ஏறி உடனே யானை உயிர் பெற்றெழுந்தது. பாடல்கள் எல்லாரும் உயிர் பெற்றெழுந்தாங்க. அப்ப கரூர் ஆநிலையப்பர் ஆலய திருவீதியில எப்படி அந்த மக்கள் எல்லாம் இந்த அற்புதமான காட்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். உடனே என்ன செய்யணும்? இப்ப வேலை முடிஞ்சு போச்சு. எரிபத்தரி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கணும். சிவகாமி ஆண்டார் கோயிலுக்கு போகணும். மன்னன் நாடாள போகணும். கதையை அதோட முடிக்கல. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு? எரிபத்தர் சொல்றாரு, வரையில குதிரையில வந்தீங்க, இப்போ போற போது இப்பதான் அது பட்டத்து யானை அவனுடைய கருணையினால உயிர் துறந்து மீண்டு எழுந்திருக்குது. ஒரு மன்னன் எப்படி போகணும்? பட்டத்து யானை மேல அரண்மனைக்கு போகணும். அதனால திருவளர் கோயில் புக்கான். எப்பேற்பட்ட அரண்மனை கோயில் அது? அதுக்கும் கோயில்னு பேர். வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினல் சென்றுளின்னு சிலப்பதிகாரம். அதனால திருவளர் கோயில் புக்கான் யாரு? சிவகாமி ஆண்டார் ஆநிலையப்பர் கோயிலுக்கு போனாரு. இவரும் அரண்மனைக்கு போறாரு. எப்படி? அந்த பட்டவர்த்தன யானையின் மேல. அம்பாலம் நிறைந்த தொண்டர் செம்பியன் பெருமை. இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் விரிவா நம்ம சேக்கிழார் பெருமானுடைய வாக்குல இன்னும் விரிவா பார்க்கலாம். காலத்தின் அருமை. மற்றவர் இணையான வன்பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவிய நாளும் நாளும் நல்தவ கொள்கை தாங்கி நலமிகு கோயில் வெற்பில் கொற்றவர் கணத்தின் முன்பு கோமுதல் தலைமை பெற்றார். இப்ப எல்லாருக்கும் அருள் பாலித்த பெருமான் ஆநிலையப்பர ஒரு அருள்வாக்கு சொல்றாரு. இங்க இருக்கிற காலமெல்லாம் நல்ல முறையில வாழ்ந்து அவர் என்ன செய்யணும்? இறைவனுடைய கைலாயத்துல யாருக்கு? எரிபத்தருக்கு. கைலை வெற்பில் கொற்றவர் கணத்தின் அங்க இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் கணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சிவகணங்கள்லாம் அவர்களுக்கு தலைமையேற்று கோமுதல், அதாவது தலைமையேற்று அங்க இருக்கணும். எங்க? கைலாயத்துல. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும், இதுக்கு பேர் தான் ஆண்மைன்னு பேரு. தன்னை கொல்ல வாளினை கொடுத்தேன் என்ற வளவனார் பெருமைதானும் நாடும் மற்ற அவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அழக்கில் அன்றி. இந்த பெருமையே இந்த சிறப்பை எல்லாம் சேக்கிழார் சுவாமி சொல்றார். என்னால எப்படி சொல்ல முடியும்? அவங்களை எல்லாம் அளந்து அவருடைய அன்பை சொல்லணும், தொண்டியினுடைய பெருமையை சொல்லணும்னா அது பெருமான் ஒருத்தனுக்கு தான் புரியும். அவரால் தான் சொல்ல முடியும். நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற பொருள்ல தொண்டின் நீர்மையை நினைக்கில் ஆர் அளக்கல் உற்றார், ஆர் அளக்க வல்லார் என்று ரொம்ப அழகா சொல்லி இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார். அதனால ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு. இவர் செய்த தொண்டு வன் தொண்டு. ஆனா அந்த வன் தொண்டு கூட எப்படி மென் தொண்டு போல எப்படி பெருமை பெறுகிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான குறிப்பு. அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த அழைப்பிதழ் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் ஐயா கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்.
இது சென்னையில் ஓர் சிதம்பரம், சென்னையிலும் தில்லைக்கூத்தனை காணலாமே. எங்க நம்ம சிற்சபாமணி கூடத்தில் இப்போ ஆண்டு விழா வருகிறது. இந்த அற்புதமான ஆண்டு விழாவில் இன்றைக்கு அகில உலகம் எல்லாம் பாமர மக்களுக்கும் இன்றைக்கு திருவாசகம் சென்று சேர்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பண்டிதர்களுக்கும் பாவலர்களுக்கும் நாவலர்களுக்குமே சொந்தமாக இருந்த சைவ திருமுறைகள், அதுபோல திருவாசகம் குறிப்பாக இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு திருவாசகம் ஒலிக்கிறதுன்னா அப்படிப்பட்ட அந்த பெருமைக்கு உரியவர், ஒலிக்க செய்த பெருமைக்கு உரியவர் நம்முடைய கைலை புனிதர் திருவாசக சித்தர் சதாசிவ பரபிரம்ம சிவனடியார் திருக்கூட்டம் திருக்கழுக்குன்றத்து ஐயா சிவகுரு சிவ தாமோதரன் ஐயா அவர்கள் வருகை தந்து ஒரு மாபெரும் திருவாசக விண்ணப்ப பெருவிழாவை நிகழ்த்தி தர இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வு ஆவணி மாதம் 16ஆம் நாள் 1/9/2024 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாள் தான். மாலை 3 மணி அளவில் பள்ளிக்கரணை இங்கே இருக்கிற ஸ்ரீ நீலாம்பாள் மகால் அங்கே இந்த நிகழ்வு நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த விழா நிகழ்வு அதில் ஐம்பெரும் புராணம், பஞ்சபுராணம், அதை பாராயணம் செய்து ஒப்பிக்கின்ற பெருமக்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிற விழாவும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதற்குரிய நேரம் அதே 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு. அதனால எல்லாரும் 2 மணிக்கே இருக்கணும். அதுதான் 1 மணிக்கே இருக்கணும். ஐயா சொல்லிட்டாங்க 1 மணிக்கே இருக்கணும். அப்பதான் நீங்க யார் சொல்றீங்க உங்களை எல்லாம் பார்த்து நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அப்புறம் சான்றிதழ் எழுதணும், கொடுக்கணும். அந்த பணியை ஐயா அவங்க பொறுப்பேற்று செய்கிறார்கள். அடியேன் தான் அதுல உரையாற்றுவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் அடியேனும் எங்களது மகன் நம்முடைய திருமுறை செம்மணி சிவத்தமிழ்ச்செம்மல் குன்றத்தூர் சிவத்திரு MK திருச்சிற்றம்பலம் அவர் தம்பியும் வந்து இதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி உரையாற்றவும் இருக்கிறார். அப்புறம் பின்னால விரிவா விளக்கமா நம்ம ஐயாவுடைய நம்முடைய கைலை புனிதர் திருவாசக சித்தர் சிவகுரு சிவதாமோதரன் ஐயா அவர்களுடைய அற்புதமான மாபெரும் திருவாசக விண்ணப்ப பெருவிழா இந்த நிகழ்வுல நம்ம ஐயா பாடி நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க இருக்கிறார்கள். ஐயா மேற்கண்ட பாடல்களை பாராயணமாக பாடும் அன்பர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்குபவர்கள் கையிலை அறக்கட்டளை அவர்கள் தான் இதை சார்பாக இந்த சான்றிதழை வழங்குகிறார்கள். ஆமா, கைலை துரைசாமின்னு அந்த ஐயா அவங்க பேரு. அடியேன் நானும் அவரும் தான் கைலை யாத்திரையில பயணம் செய்தோம். உயர்ந்த அன்பர், மிகுந்த திருமுறையில ஈடுபாடு கொண்ட நல்லுள்ளம் கண்ட பெருந்தகையார். அவர் வந்து கைலை அறக்கட்டளை என்று வைத்திருக்கிறார். அவர் தான் இந்த சான்றிதழ் வழங்குகிறார். எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சபுராணம்ங்கிற 5 பாடல்கள் அவசியம் நம்ம மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதிலே பேரார்வம் காட்டுகிற பெருந்தகையார். அதனால அனைவரும் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும். இந்த 5 பாடல்கள் ஐயாவே கொடுத்துருக்கிறாரு. இதையும் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேற 5 பாட்டு, இதே எனக்கு வந்து பல்லாண்டுல வேற பாட்டு சொல்றேன், பெரிய புராணத்துல வேற பாட்டு சொல்றேன், திருவிசைப்பால வேற சொல்றேன், திருவாசகம், அது மாதிரி 5ல ஆக மொத்தம் 5 பாட்டு பஞ்சபுராணமா இருக்கணும். வேற சினிமா பாட்டு பாடி இருக்கக்கூடாது, மெல்லிசையெல்லாம் பாடி இருக்கக்கூடாது. அதெல்லாம் வள்ளிசை நமக்கு வேண்டாம், நல்லிசை தான் வேணும். அதனால நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆகையினால இந்த அருமையான விழா நிகழ்வுல எல்லாரும் பங்கேற்க வேண்டும். முறைப்படி பிறகு அந்த உரிய நாள் உங்களுக்கு அறிவிக்க பெறும். அன்றைக்கு சுவாமிக்கு அந்த ஆண்டு விழா அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். அது பிறகு உங்களுக்கு அறிவிப்பார்கள், ஐயா அறிவிப்பார்கள். ஆகையினால இந்த நிகழ்விலே பங்கேற்று எல்லாரும் பேரானந்த பெருவாழ்விலே திளைக்க வேண்டும் என்று சொல்லி, ரொம்ப அற்புதமான இந்த எழில்ஞான பூசை இப்படி ஆற அமர இருந்து கேட்டா என்ன பரிசு கிடைக்கும்? அருள் மட்டுமா? இருந்து நீர் தமிழ் கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கி நீர்னாரு.
அதனால் உங்கள் வீட்டுகளில் வேணுங்கிற காசு பணம் செல்வம் செழிப்பு அது இருந்தால் தான் எல்லாம் செய்யலாம். அதனால் அதையும் கொடுப்பார். அருள் தான் முக்கியம். ஆனால் அருளுக்கும் உலகத்தில் அம்மைக்கு அருள், இம்மைக்கு வேணுமே பொருள், அதுவும் கிடைக்கும்னாரு. அதனால் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாமிடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. ஏன்னா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் இந்த நாயன்மார்களை எல்லாம் நமக்கு தொகுத்து சொன்னவர், திருத்தொண்ட தொகை. அதனால இலைமலிந்த வேல் நம்பி, எல்லாரும் சொல்லுங்க, இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய நாள் நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். பாராட்டுதலுக்குரிய நம்முடைய ஐயா திருஞானம் ஐயா அவர்கள், அவருடைய திருவருட் சமூகம் அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொண்டு, மூத்த மகனார் இளைய மகனார் ஒவ்வொருவரும் இதில் மிகுந்த ஈடுபாடோடு பாராட்டுதலுக்குரிய நம்முடைய தம்பி நந்தகுமார் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற போது சொன்னார், ஐயா இவங்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு இப்படி ஒரு குடும்பத்தில் கணவர் மனைவி பிள்ளைகள் ஒரு சேர ஒரு எந்த தன்னுடைய ஒரு பெரிய தவம், அவருடைய முயற்சி, இப்படி ஒரு அமைப்பை நிறுவி செய்கிறாருன்னா அது சாதாரணமான செயல் இல்லை ஐயா அப்படின்னு இன்னைக்கு காலையில் கூட என் கூட பேசிகிட்டு இருந்தார் நம்ம நந்தகுமார். ஆனால் அவர் சித்தாந்த வகுப்புக்கு போயிட்டார். ஏன்னா வேற ஒரு அன்பரோடு தான் நான் வந்தேன். இருந்தாலும் மனசு கேட்காம பாருங்க ஓடி வந்திருக்கிறார். இங்கே முடியான்ட்டார். அங்கே சித்தாந்த வகுப்புக்கு பேர் அங்கேயும் போய் ஆகணும். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னா அது மாதிரி மத்தளத்தோட முழவு ஒலி, உரல ஒலியை யாராவது ரசிக்காக்க முடியுமா? ஆனா மத்தளத்து ஓசைய எப்படி இருக்கும்? நம்ம தான் கைலாய வாத்தியமே வச்சிருக்கிறோமே. அதுலேயும் இன்னும் நம்ம ஐயா பாண்டிச்சேரி ஐயா வந்து இன்னும் விரிவாக விளக்கமாக குழந்தைங்களுக்கு தாய்மார்களுக்கு நம்ம அடியார்களுக்கெல்லாம் அருமையாக இங்கே பாருங்க, இயற்றமிழ் இருக்கிறது, இசைத்தமிழ் இருக்கிறது, நாடகத்தமிழ் இருக்கிறது, முத்தமிழ் கலை அரங்கமாகவே சித்தபாமணி கூடம் இருக்கிறது. அப்படிங்கிறது எவ்வளவு பெருமை இல்லையா? இதை நல்லா நடத்திட்டு இருக்கிற ஐயாவுக்கு ஜோரா அவங்க குடும்பத்துக்கே ஒரு கைகள் திருச்சித்தம்பலம் வாழ்த்து. நந்தகுமார் ஒரு திருப்புகழ் சொல்.